ஐயோ ப்ராஸ்பரிட்டினாரு, இருக்கிறத விட கஷ்டமாயிட்ட, செழிப்புனாரு, இப்படி ஆகி போச்ச அப்படின்னு எதிர்மறையா ஒண்ணு நடக்குது. அப்போ நீங்க கேட்கறதுக்கு எதிரா நடக்குதுன்னா அப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னு அர்த்தம், அப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். நேத்தைக்கு கைதி, இன்னைக்கு நாட்டுக்கு அதிபதி, இன்னைக்கு நாட்டுக்கு அதிபதி. நேத்தைக்கு இருந்த இடம் பிரிசன், இன்னைக்கு இருக்கிற இடம் பேலஸ். ஒரே நாள்ல 24 மணி நேரத்துல சில திருப்பங்களை உங்கள் தொழிலே, உங்க வாழ்க்கையில உண்டு பண்ண தேவன் வல்லவராய் இருக்கிறார். தேவன் வல்லவராய் இருக்கிறார். தேவன் அதை செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, எளிதாய் ஜெயிப்பீர்கள். கண்டிப்பா அந்த ஆள் ஜெயிப்பார், கண்டிப்பா அந்த அக்கா ஜெயிப்பாங்க, கண்டிப்பா அந்த அண்ணன் ஜெயிப்பாங்க, கண்டிப்பா அந்த தம்பி ஜெயிப்பாங்க, கண்டிப்பா இவங்க முன்னேற்றத்துக்குள்ள வருவார்கள். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை அதை குறித்து சொல்லுகிறது. ஆமென். எதுக்கு பாருங்க, எதுக்கு நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்க? பணத்தை ஈர்க்க, தொழிலை ஈர்க்க. You are a money magnet, you are a business magnet. கடவுளுடைய பிரசன்னத்திலிருந்து நாம துவங்குகிற எந்த காரியமா இருந்தாலும் அது அர்த்தமுள்ளதா மாறும். செத்து இருந்தாலும் அது உயிரோடு எழும்பும். நம்பிக்கையே இல்லாமல் இருக்கிற காரியத்தை கூட நம்பிக்கையான காரியமா மாத்திடுவார். ஒரு மரத்திலிருந்து வெட்டப்பட்ட ஒரு கம்பை கொண்டு போய் கடவுளுடைய பிரசன்னத்தில் வைக்கிறாங்க. ஒரு மரத்திலிருந்து வெட்டியாச்சு, கோல் தான் அது, வெறும் கம்பு, எல்லாம் செதுக்கியாச்சு, வெறும் கம்பு. அதை கொண்டு கடவுளுடைய பிரசன்னத்தில் வைக்கிறாங்க. ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் வைக்கிறாங்க. ஆரோன் கோத்திரத்திலேருந்து என்ன பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. அந்த லேவி கோத்திரத்திலேருந்து வைக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே நாங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, யார் அவரால் அழைக்கப்பட்டவங்கிறத ப்ரூவ் பண்ணுறாரு, நிரூபிக்கிறார். அப்போ நிரூபிக்கிறதுக்காக ஒரு காரியம் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, அந்த கோல், அந்த ஆரோனின் கோல் அப்படியே துளிர்த்து பூத்து காய்த்து அப்படியே அதில் கனிகள் தொங்கினதான். பாருங்கள், ஒரு மரத்தில் இருந்து கட்டாகி தனியாயிடுச்சு. ஆக்சுவலி மரத்தில் இருக்கிறதே சில நேரம் பூக்குமா காய்க்குமாங்கிற மாதிரி இருக்குது. இது மரத்தில் இருந்து வந்துடுச்சு வெளியில், வெட்டி எடுத்தாச்சு. வெட்டி எடுத்து வச்ச ஒரு கம்பு பூக்குது, காய்க்குது, கனி தருது. மரத்தில் இருக்கும்போது எப்படி பூக்குது, காய்க்குது, கனி தருது? அது ஒரு ஜீவன். அந்த மரத்திலிருந்து வருகிற ஜீவன் அதை என்ன பண்ணுது, அப்படி பண்ணுது. மரத்திலிருந்து வர்ற ஜீவனே அப்படி பண்ண முடியும்னா கடவுளுடைய பிரசன்னத்தில் அதை விட ஒரு பெரிய ஜீவன் இருக்குது. அது எந்த கனெக்ஷனும் இல்லாமலே அப்படி நடக்க முடியும். எந்த தொடர்பும் இல்லாமலே அப்படி காரியங்கள் என்ன பண்ண முடியும், நடக்க முடியும். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் வியாபாரத்திலையும் எப்படி காரியங்கள் நடக்க முடியும்னா, எப்படி பாசிபிள்னா, அந்த தொடர்புலே இல்லாமல் தனியாக இருந்துட்டு இருக்கலாம். நீங்கள் அந்த லிங்கே இல்லாமல் நான் நின்றுட்டு இருக்கிறேன்னுட்டு தேவன்கிற பெரிய லிங்க் இப்போ உங்கள் வாழ்க்கையில் வர்றதுனால உங்கள் கோல் துளிர்க்கும், உங்கள் வியாபாரம் துளிர்க்கும், உங்கள் தொழில் துளிர்க்கும். மீண்டும் ஒரு வெற்றிக்கான சில காரியங்களை தேவன் செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. பாருங்க, சில நேரம் நம்மளே நம்பிக்கையற்று, நம்பிக்கையெல்லாம் கரைஞ்சு போய் இழந்து போய் நம்ம வந்து நிற்கலாம். ஆனால் நீங்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறது அவருடைய பிரசன்னமாக இருக்கிறதுனால இங்கு சில பூ பூக்கும், சில காய் காய்க்கும், சில கனி உண்டாகும், சில 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 இது சில பழங்கள் பழுக்கிறதை நாம் பார்ப்போம். அல்லேலூயா. ஸோ இந்த மாலையில் பாருங்கள், அப்படிப்பட்ட நோக்கத்தோடு தான் இந்த கூட்டங்களை நாம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். கிறிஸ்தவ பிள்ளைகள், தேவனுடைய வியாபாரங்களை செய்கிற பிள்ளைகள், தேவனுடைய மக்கள் தூண்டப்பட வேண்டும். அவர்கள் மேலும் பாராட்டப்பட வேண்டும். அதிகம் நம்பிக்கை அவர்கள் பெற வேண்டும். கர்த்தர் அவர்களுக்காக வைத்த காரியத்தை இந்த பூமியிலே அவர்கள் சுதந்திரிக்க வேண்டும். அதுக்காக தான் அந்த கூட்டங்களை செஞ்சுட்டு இருக்கிறோம். பாருங்க, கிட்டத்தட்ட 22 வாரங்களாக இதை நாம் நடத்திட்டு இருக்கிறோம்.
அநேகருடைய வாழ்க்கையை தேவன் இதன் மூலமாய் தொடுகிறார், ஆசீர்வதிக்கிறார். நேரில் இங்கே வர்றவங்க மட்டும் இல்லை, யூடியூப்ஸில் மற்ற இடங்கள்ல இருந்து பார்க்குற பிள்ளையுடைய வாழ்க்கையையும் அவர் தொடுகிறார். ஆமே. எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்படுறீங்க? ஆமென். பிரைஸ் காட். ஓகே, உங்கள் வேலைகள் மற்ற எல்லா நேரங்களையும் ஒதுக்கி ஒவ்வொரு செவ்வாயும் இங்கே நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக கடவுள் ஒரு நோக்கத்தோடு உங்களை கொண்டு வருகிறார். ஒரு நோக்கத்தோடு தான் என்னையும் இங்கே உட்கார வச்சிருக்கிறாரு. அதை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் நிறைவேறும். ஆமென். சில முடியாத காரியங்கள் முடியும். ஆமென். ஆமாம், இதுவரை சாத்தியமில்லாத காரியங்கள் சாத்தியப்படும் அப்படிங்கிறதான் காரியம். பாருங்க, ஆகும். எல்லாம் சொல்லுங்க, ஆகும். எல்லாம் ஆகும். ஆமென். என்ன வேணுமோ ஆகும், எவ்வளோ வேணுமோ ஆகும், எல்லாமே கூடும். இதுதான் அவருடைய பிரசன்னம். பாருங்க. ஓகே, கடந்த சில வாரங்களாக சில சத்தியங்களை போதித்து வருகிறோம். சத்தியங்களை போதிக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு எம்பவர்மெண்ட் தேவைப்படுது இல்லையா? சும்மா ஒரு 2-3 ஐடியாவும் 2 கருத்தையும் சொன்னால் போதாது. we need some empowerment, ஒரு ஸ்பிரிச்சுவல் எம்பவர்மெண்ட் நமக்கு தேவைப்படுது. அது வார்த்தையின் மூலமாகவும் நடக்கும். இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா அது எப்படி நடக்குதுன்னா தேவ ஆவியினால் அது நடக்கும். போன வாரம் பார்த்தீங்கன்னா கோரேசின் அபிஷேகத்தை பற்றி என்ன பண்ணோம், பேசணும். நாம் அந்த அபிஷேகத்தை பற்றி பேசுனது மட்டும் இல்லை, அபிஷேகத்தினால நிரப்புனார். ஆமென். இன்னும் வியாபாரம் செய்கிறவங்க அந்நிய பாஷெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ஆவியின் பலனை அவர்கள் பெறுகிறார்கள். ரதத்தில் போகலாம், அது ஒரு ஸ்பீடு. இப்போ ஆகாப் ராஜா இதில் போகிறான், ரதத்தில் போகிறான். அன்னைக்கு இருக்கிற ஸ்பீடு இதுதான், ரதம் தான் இல்லையா? 7 ஹார்ஸ், 7 குதிரைகள் பூட்டின ரதம் தான் என்னது, ரொம்ப ஸ்பீடானது. அதில் தான் ஆகாப் போகிறான். ஆனால் எலியான்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு ரதம் கிடையாது, அவனுக்கு ஆவியானவர் தான் ரதம். ஆகாப் ரதத்தை விட எலியா முந்தி போயிட்டானா. விளங்குதுங்களா? 7 குதிரை பூட்டப்பட்ட ரதத்தை விட இவன் என்ன பண்ணிட்டான், முந்தி போயிட்டான். எல்லாரும் அப்படின்னு இதில் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஸ்பிரிட் வேலை பண்ணுவீங்க, ஆவியின் வழியில் நீங்கள் பண்ணுவீங்க. உங்களுடைய செழிப்பு ஆவியின் வழியிலே வரும், உங்கள் உயர்வு ஆவியின் வழியிலே வரும். ஸோ இது ஸ்பிரிட் வேலை, அது நடக்கும். பாருங்க, ஆவியின் வழியில் என்ன பண்ண வரைக்கும் நடக்க ஆரம்பிக்கும். எல்லாரும் கஷ்டப்பட்டு எல்லாமோ பண்ணிக்கிட்டு சில காரியங்கள்லாம் செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் வேகப்படுவீர்கள், நீங்கள் துரிதமாய் காரியங்களை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமாம், நீங்களும் பாருங்களேன், 40 வயசுக்கு அப்புறம் ஒருத்தர் பெரிய ஆள் ஆவார் அப்படிங்கிறது உலக நடைமுறையிலேயே சாதாரணம். ஒழுங்காக ஒருத்தர் ஒரு தொழிலை பண்ணி ஒழுங்காக பண்ணி எல்லாம் பண்ணால் 40 வயசில் கரெக்டாக என்ன ஆகிடுவார், ஓரளவுக்கு நல்ல நிலைக்கு வந்துடுவார். அதே மாதிரி தான் நம்மளும் போவோம்னு நினைக்கக்கூடாது. நம்ம துரிதமாய் சில காரியங்களை தேவன் செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். வேகமாக சில காரியங்களை அவர் என்ன பண்ணுவார், பண்ணி முடிப்பார். ஆனால் நீங்கள் நினச்சிக்கூடாது அப்படியே போயிட்டே இருக்கும் அப்படின்னு கிடையாது. ஆவியின் வழியிலே வெற்றிகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். வெறும் மாம்ச முயற்சிகளில் மட்டுமல்ல, ஆவியின் வழியில் தேவ ஆவியானுடைய பலன், அவருடைய அபிஷேகம், அதுக்காகவே ஒரு அபிஷேகத்தை கொடுக்குறாராம். பார்த்தீங்கல்ல, போன வாரம் கோரேசை பற்றி படித்தோம், ஏசாயா 45ஆம் அதிகாரத்தை படித்தோம். அதெல்லாம் அப்பா எடுத்து ஒரு முறை என்ன பண்ணுங்க, ரீட் பண்ணுங்க. ஏன்னா 45ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புறஜாதி மன்னனை கடவுள் தெரிந்து கொண்டு அவன் மேலே எதை வைக்கிறாரு, அனாயிண்டிங். எல்லாம் சொல்லுங்க, அனாயிண்டிங். எதுக்கான அனாயிண்டிங்? ஊரில் இருக்கிற காசெல்லாம் அவன் பாக்கெட்டில் வர வைக்கிற அனாயிண்டிங். ஐயோ, புரியுதான்னு தெரில. எங்கேயோ நடந்துட்டு இருக்கிற வியாபாரம், எங்கேயோ போயிட்டு இருக்கிற இது எல்லாத்தையும் அப்படியே ஈர்த்து கொள்கிற ஒரு அனாயிண்டிங். கர்த்தர் அதை தான் உங்க மேல வைக்கிறாரு, தி அனாயிண்டிங். எல்லாம் சொல்லுங்க, அனாயிண்டிங். உங்க தலை மேல கை வச்சு சொல்லுங்க, அனாயிண்டிங். எல்லாம் சொல்லுங்க, என் தலை மேல கோரேசின் அபிஷேகம் இருக்கிறது, கிறிஸ்துவின் அபிஷேகம் இருக்கிறது. இந்த அபிஷேகம் தொழிலை என் பக்கமாய் ஈர்க்கும், லாபங்களை என் பக்கமாய் ஈர்க்கும். எங்கேயோ இருக்கிற வாய்ப்புகளும் வசதிகளும் தாண்டி என்னிடமாய் வரும். அந்த காரியத்திற்காக நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இதை நீங்க டிக்ளேர் பண்ணணும்.
ஒவ்வொரு நாள் அதை டிக்ளேர் பண்ணணும். யூ ஆர் அனாயிண்டட், யூ ஆர் அனாயிண்டட். எதுக்கு பாருங்க, எதுக்கு நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்க? பணத்தை ஈர்க்க, தொழிலை ஈர்க்க. யூ ஆர் அ மணி மேக்னெட், யூ ஆர் அ பிசினஸ் மேக்னெட். ஆமென். ஆமா, இது ஆவியானவருடைய பலன் உங்க மேல இருக்கும் பொழுது நீங்க அதெல்லாம் ஈர்ப்பீங்க, அதையெல்லாம் கவர்வீங்க. அது எங்கேயோ இருக்கும், சிலதுக்கெல்லாம் ஒட்டவே ஒட்டாது, ஆனா உங்களுக்கு சாதாரணமா போனாலே ஒட்டும். சிலருக்கு தேடி போனாலே ஒட்டாது, ஆனா நீங்க சாதாரணமா பேசிட்டு இருப்பீங்க, அங்க ஒரு பிசினஸ் டீல் முடிச்சிருவீங்க. ஆனா வேற எதுக்கோ போயிருப்பீங்க. அன்னைக்கு ஒரு சாட்சி சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை போன சண்டே சர்வீஸில் நினைக்கிறேன், நீங்கள் கேட்டிங்களான்னு தெரில. நம்ம டீமில், என்னுடைய கோர் டீமில் கொஞ்சம் லீடர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒருத்தருக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார், அதை செலிப்ரேட் பண்ண ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு. அப்போ இன்னொரு பிஸ்னஸ் அவர் என்ன பண்ணுறாரு, ஆரம்பிக்கிறாரு. அந்த சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் புதுசாக கட்டி அதை என்ன பண்ணுறாங்க, வாடகை கொடுக்குற ஒரு பிஸ்னஸ். இப்போ தான் கட்டி முடிச்சிருக்கிறாங்க. கஸ்டமர் எங்கேருந்து வருவாங்க, எப்படி புக்கிங்லாம் நடக்கும். அது வரைக்கும் வீடாக இருந்தது, வெறும் 10,000 ரூபா வாடகை. இப்போ காசெல்லாம் போட்டு ஃபர்னிச்சர்லாம் வாங்கி போட்டு சூப்பர் ஆக்கியாச்சு. இப்போ சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டு, புது ஏரியா, புது பிஸ்னஸ்ஸு. என்ன நடக்கும் எப்படி எதுவுமே தெரியாது. இதுதான் விஷயம். ஆனால் அவருக்கு ஒரு விசுவாசம், நாம் வந்து ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது கடவுள் அதை ஆசீர்வதிப்பார். சிலது ஒன்றுமே செய்யாது பாருங்களேன், உட்காந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டு. ஏதோ ஒன்று உங்களுக்கு என்ன தெரியுமோ அது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அவர் வந்து பண்ணிட்டார். ஆனால் எப்படி கஸ்டமர் வருவாங்க, என்ன செய்வாங்க, என்ன யாது, அந்த ஜஸ்ட் டயல்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் கொடுத்துருக்குறாரு. ஆனால் ஒன்றும் டயல் ஒன்றும் வரல. அவன் உங்கள் ஒரு ஆளுக்காக கொடுக்குறான், அவன் ஊருக்கே கொடுக்கான். ஆனால் இன்னொரு இடத்துல இருந்து டயல் ஆகும். அதை தான் பேசிகிட்டு இருக்கிறேன் நான். இதை மட்டும் நம்பிட்டு இருந்தீங்கன்னா மூக்கு உடஞ்சிரும். நிறைய பேருக்கு அதான் உடஞ்சி போச்சு, அப்புறம் எந்திக்கவே முடியாமல் உட்காந்துருக்குறாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு கையை கழுவுறதுக்காக போயிருக்கிறாரு அவர். அங்கே ஒருத்தர் மீட் பண்ணி பேசுகிறாரு. அவர் வந்து, நீங்கள் ஏதோ புதுசாக இப்போ வீடு இது பண்ணி ஏதோ பண்ணியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னு இருக்கு. எனக்கு 3 மாதத்துக்கு புக்கிங் கொடுத்துருங்கன்னு அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. அவர் சொல்றாரு, ஏன்னா ரெஸ்ட் ரூமுக்கு போகிற இடத்துலையா பிஸ்னஸ் டீல் முடியுது? பிஸ்னஸ் டீல் முடிகிறதுக்கு ஒரு இடம் இல்லையா, ஒரு சூழல் இல்லையா? நல்ல ஒரு ஆஃபீஸ் ரூமில் ஒரு ஏசிலாம் போட்டு அப்படியே பேசி பிஸ்னஸ் டீல் முடியணும்னு பார்த்தா இங்கே ஒன்றுமே பண்ணலை. சாதாரணமாக போகும்போது 3 மாதத்துக்கு புக்கிங் முடிஞ்சிருக்குதான். ஆமே, முதல்ல கொடுத்துட்டாங்க, அட்வான்ஸாக கொடுத்துட்டு இனிமேல் எங்களுக்கு என்ன பண்ணுறது, அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை எப்படி இதுதாகுதுன்னு. அப்போ என்ன அர்த்தம், நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நாம் உழைப்பை நம்புகிறோம், உழைக்க வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் அதை தாண்டி ஒன்று இருக்குது. அது என்னன்னா, the blessings of the Lord. எல்லாம் சொல்லுங்க, blessings of the Lord. அதுதான் உங்களுக்கு தெரியணும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அப்படின்னா அர்த்தம், நோ மோர் ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க்னா நீங்கள் பிடிச்சி செய்கிறீங்களே அதுக்கு பேர் ஹார்ட் ஒர்க் இல்லை. தலை எழுத்து பண்ணியாகணும் பண்ணுறீங்க பாருங்க, அப்படி செய்ய மாட்டீங்க. கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்கும்போது வலி, ஐயோ என்ன பண்ண, அப்படி பண்ண மாட்டீங்க. உங்கள் வேலையே ஒரு இன்பமாக மாறிடும். உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் எப்படியாவது வேலையை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனால் உங்களுக்கு வேலையே ரெஸ்டாக தான் இருக்கும். உங்களுக்கு விளங்குச்சான்னு தெரியல, உங்கள் ஒர்க்கே உங்களுக்கு ரெஸ்டாக தான் இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, ரெஸ்ட்ஃபுல் ஒர்க். உலகம் வந்து எப்பண்டா வீட்டுக்கு போகலான்னு நினைக்குது, கட்டன்னு முடிச்சுட்டு கிளம்பணும், ஏன்னா ரொம்ப டயர்ட் ஆகுது. ஐயோ, பிடிக்காத வேலையை தான் 90% பேர் செய்கிறாங்க. 90% பேர் என்ன தான் செய்கிறாங்க, அவங்களுக்கு எது பிடிக்கலையோ அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வெற்றியே வரலையே அப்படிங்கிறது. வேலை அப்படி பண்ணக்கூடாது. வேலைங்கிறதே உள்ளே வச்சு தான் அனுப்புகிறாரு. உள்ளே ஆல்ரெடி உங்கள் இன்பில்டில் வச்சுட்டாரு. அது ஆசையாக விருப்பமாக உள்ளே இருக்குது. ஆனால் நம்ம கல்ச்சரில் அதை தோண்டி பார்த்து, அதை தேடி பார்த்து, அதுக்கேற்ற விதத்தில் எஜுகேட் பண்ணி நம்மளை டெவலப் பண்ணி செய்கிற மாதிரி நம்ம கலாச்சாரத்தில் கிடையாது. எஜுகேஷன் சிஸ்டமும் அப்படி கிடையாது. இன்ஜினியரிங் தான், எல்லாம் ஊர் பூரா இன்ஜினியரிங். எல்லாம் படிச்சுட்டு மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கு.
இன்ஜினியரிங் பூரா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மார்க்கெட்டிங் வித்துட்டு இருக்காங்க. சோப்பு சீப்புன்ட்டு எதையாவது வித்துட்டு உட்காந்துருக்குறாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்னா, இதை தேடலை, உள்ள என்ன இருக்குது, உள்ள என்ன கடவுள் வச்சார் அப்படின்ட்டு. ஏன்னா வேலையே என்னன்னா ஆசையாக நீங்கள் பண்ணணும்னு ஆண்டவர் வச்ச ஒரு காரியம்தான். அது வலியோடும் வருத்தத்தோடும் ஏன்டா செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்ணல, வைக்கல. ஆனால் அப்படி ஆயிடுச்சுன்னா இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே அதை அவர் மாத்துறாரு. அதனால தான் வேதம் சொல்லுகிறது கர்த்தரின் ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். and he adds no sorrow. அதில் என்ன இல்லையா? வருத்தம் இல்லையா? அதில் என்ன இல்லையா? வேதனை இல்லையா? அதில் கண்ணீர் இல்லையா? அதில் அந்த வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்குது பாருங்கள். அந்த வேதனை அப்படிங்கிற வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்குது. அதனோடு வேர்வையை கூட்டார்னே இருக்கு ஒரு மொழிபெயர்ப்பில். அதனோட கடினங்களை தேவன் என்ன பண்ணலை, வைக்கவே இல்லை. அப்போ பிளெஸ்ஸிங்ஸுங்கிறதுனாலே ஒரு அனாயிண்டிங், ஒரு அபிஷேகம், அதை உங்க மேலே வைக்கிறதுனால மற்றவங்க போராடி பெற ஒரு காரியத்தை நீங்கள் சுலபமாக பெற முடியும். ஆமே. இப்போ பாருங்களேன், அந்த மனிதர் பெரிய போராட்டம் பண்ணி அப்படி அமையலை, சும்மா சாதாரணமாக போகும்போது அது அமையுது. ஆமே. எல்லாம் சொல்ல, என்னுடைய தற்செயல்கள் கூட நற்செயல்களாக மாறும். தேவ தயவு எனது சாதாரணத்தை அசாதாரணமாக மாற்றும். இதை நம்புங்க. ட்ரஸ்ட் த ஃபேவர் ஆஃப் காட். போன சண்டேக்கு முந்தின சண்டே மார்னிங் அதான் பேசினேன். இந்த உலகத்தில் எல்லாரும் லேபரை நம்புறாங்க, ஆனால் ஃபேவரை நம்புறதில்லை யாரும். பிலீவ் த ஃபேவர் ஆஃப் காட். வெறும் லேபர் பண்ணுறதுக்காக அவங்கள கூப்பிடல, வெறும் லேபர்லே இருக்காதீங்க. பிலீவ் த ஃபேவர், லேபர் டு ஃபேவர். எல்லாம் சொல்லுங்க, லேபர் டு ஃபேவர். லேபர் பண்ணாமல் யார் தான் இருக்கா? எல்லாம் ஏதாவது முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் தயவு அந்த முயற்சியை 100 மடங்கு ஆசீர்வாதமாக மாற்றும், 1000 மடங்கு ஆசீர்வாதமாக மாற்றும், கோடி மடங்கு ஆசீர்வாதமாகட்டும். அதெல்லாம் சொல்லுது கர்த்தரின் ஆசீர்வாதமே. எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆமென். கடின உழைப்பும் போராட்டங்களும் கண்ணீரும் உலகம் என்ன சொல்லுது? பெயின் இஸ் a secret of success. வியர்வைதான் வெற்றியின் ரகசியம் அப்படின்னு உலகம் சொல்லிட்டு இருக்கு. ஆனா வேதவசனம் சொல்லுது, இல்லப்பா, என் ஆசீர்வாதம் உன் மேல இருக்கும் பொழுது நீ வேதனை இல்லாமலே பிள்ளை பெறுவாய். நம்புறீங்களா? வேதனையே இல்லாம பிள்ளை பெருக்க முடியும். கர்த்தரின் ஆசீர்வாதம் வேதனையே இல்லாத பிள்ளை பிறப்பை கொண்டு வரும், வேதனையே இல்லாத வெற்றியை கொண்டு வரும், வேதனையே இல்லாத செழிப்பை கொண்டு வரும், வேதனையே இல்லாத பெருக்கத்தை கொண்டு வரும். ஆமென். எஸ். ஏன்னா கல்வாரின்னு ஒன்று வாழ்க்கைக்குள்ள வருதுங்க. கிராஸ் ஒன்று கிராஸ் பண்ணுது நம்ம வாழ்க்கையில். ஏன்னா மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அப்போ துக்கங்களையும் பாடுகளையும் அவர் சுமந்தார்னா அப்போ நான் அதை என்ன பண்ண வேண்டியதில்லை, அனுபவிக்க வேண்டியதில்லை. இப்போ உங்களுடைய ஒர்க்கை ப்ரெஷரில் பண்ண வைக்கிறதுக்கு பதிலாக ப்ளஷரில் பண்ண வைக்க விரும்புகிறார். எல்லாம் சொல்லுங்க, ப்ளஷர். வேலைனாலே ரொம்ப குஜால் ஆகிடும் உங்களுக்கு. வேலைக்கு போகிறதுனால சந்தோஷமான அனுபவமாக மாறிடும். இப்போ இன்னைக்கு வேலை மட்டும் இல்லை, இன்னைக்கு மனுஷன்கிட்ட போய் பார்த்தா அவனுக்கு எல்லாமே மோசமாக தான் இருக்கு. புரோக்கன் ஃபேமிலி, புரோக்கன் பிஸ்னஸ், புரோக்கன் ரிலேஷன்ஷிப்ஸ், ஹார்ட் புரோக்கன், எல்லாமே ஒரு மாதிரியாக தான் இருக்கு. ஒரு மாதிரியாக இருக்க வேண்டியவன் ஒரு மாதிரியாக இருக்கான். அவனை ஒரு மாதிரியாக இருக்கிறதுக்காக வச்சாரு. இப்போ எல்லாம் எப்படி இருக்குது? ஒரு மாதிரி இருக்குது. எல்லாமே டேமேஜாக இருக்குது. எதுவுமே கரெக்டாக இல்லை. அப்போ கடவுளுடைய பிரசன்னம், அவருடைய அபிஷேகம், அவருடைய ஆசீர்வாதத்தை ஒரு மனிதன் சார்ந்துக்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, அந்த கடினம் என்பது நீக்கப்பட்டு அது சுலபமாக மாற ஆரம்பிக்கும். அதனால தான் வேதாகம மனிதர்கள் இப்படி சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கன்னா, நாங்கள் அதை எளிதாய் சுதந்தரிப்போம். எல்லாம் சொல்லுங்கள், எளிதாய் சுதந்தரிப்போம். ஒரு ஸ்கிரிப்சர் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன், அதுக்கப்புறம் இன்னும் உள்ளே போகலாம். என்னாகமம், இட் இஸ் அ சக்ஸஸ் புக். யாரெல்லாம் வச்சுருக்கீங்க சக்ஸஸ் புக்? கையில் தூக்கி காமிங்க பார்க்கலாம். எல்லாம் சொல்லுங்கள், இட் இஸ் மை பைபிள், இட்ஸ் அ வின்னர்ஸ் மேனுவல், இட் இஸ் அ சக்ஸஸ் புக். ஆமே. எஸ். யோசுவா 1:8 சொல்லுகிறது, இது வெற்றியின் புத்தகம் என்று.
ஆமென். இது ஏதோ ஒரு இடத்துல வெற்றி பெறதை பத்தி மட்டும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை, இது வாழ்க்கையே வெற்றியாக்குறத பத்தி சொல்லிக் கொடுக்கு. ஆமென். இட் இஸ் டாக்கிங் அபவுட் த குட் சக்சஸ், நாட் ஜஸ்ட் ஃபைனான்சியல் சக்சஸ். இட்ஸ் டாக்கிங் அபவுட் குட் சக்சஸ். யோசுவா 1:8 வந்து வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது நீ வெற்றி பெறுவாய். அப்படி சொல்லல, அப்பொழுது நீ நல்ல வெற்றியை பெறுவாய். ஏன்னா சிலர் வெற்றி பெற்றிருக்கிறாங்க, அந்த வெற்றியே தோல்வியாக தான் இருக்கு. காசு மட்டும் வச்சுட்டு பார்த்தா ஃபேமிலியை காணும். எங்க போனாங்க? அது நீங்க காசை தேடி போனீங்களா? அப்பவுமே போயிட்டாங்க. No, no, no. It is not success. Success means total life success. சிலர் வந்து நம்ம வந்து வெறும் பணத்தை பற்றி பேசணும்னு நினைக்கிறாங்க. கிடையாது. We are talking about the all things. முழு காரியங்களில் நீங்கள் வெற்றியாக இருக்கிறத பற்றி பேசுகிறோம். Amen. எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பீர்களா. ஆத்துமாவில் மட்டும் நல்லா இருக்கக்கூடாது, எதுலேயும் நல்லா இருக்கணும். எல்லாத்துலேயும், உங்கள் ஃபைனான்ஸ், உங்கள் ரிலேஷன்ஸ், உங்கள் ஃபேமிலி, எல்லாத்துலேயும் நீங்கள் நல்லா இருக்கிறது கடவுளுடைய விருப்பம். Amen. It is the will of God. Your prosperity, it is God's will. Your success, it is God's will. எல்லாம் சொல்லுங்க, my prosperity, my success is God's perfect will. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய செழிப்பும் என்னுடைய ஆசீர்வாதமும் என்னுடைய வெற்றியும் தேவனுடைய பரிபூரண சித்தமாக இருக்கிறது. ஆமென். அதனால தான் இந்த புக்கு கையில் எப்போவுமே இருக்கணும். இந்த புக்கு இல்லாமல் நீங்கள் ஒரு கரெக்டான சக்ஸஸை உருவாக்க முடியாது. என்னாகமம் 13வது அதிகாரம், நம்பர்ஸ் 13 13:30. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்து கொள்வோம், நாம் அதை எளிதாய், எல்லாம் சொல்லுங்க, நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். நல்ல ஒரு 3 முறை அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி பேசலாமா? பைபிளில் எளிதாய் ஜெயிக்கலாம் அப்படி சொல்லலாமா? ஆனால் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா, நாங்கள் எவ்வளவு பாடு உபத்திரவங்களை பட்டு இந்த இடத்திற்கு வந்தோம். நிறைய இந்த சக்ஸஸ் ஸ்டோரி பேசுகிற எல்லாருமே பாருங்க, அவங்க என்ன பேசுவாங்க தெரியுமா? எவ்வளோலாம் கஷ்டப்பட்டோம் தெரியுமா, எவ்வளோலாம் நஷ்டப்பட்டோம் தெரியுமா, சும்மா வந்துட முடியாது தம்பு. அவங்கள பொறுத்தளவுக்கும் கஷ்டத்தின் வழியாக தான் வெற்றி வருது. ஆனால் நம்ம சொல்றது கர்த்தரின் வழியாக வெற்றி வருது. உலகம் கஷ்டத்தை நம்புது, நீங்களும் நானும் கர்த்தரை நம்ப அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவன் கண்டிப்பா கஷ்டப்படுவோங்கிறான். கஷ்டப்பட்டாதான் என்ன பண்ண முடியும், முன்னேற முடியும் அப்படிங்கிறான். ஆனா கடவுள் சொல்றாரு, இல்லப்பா, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கஷ்டத்தை நம்புறவன் இல்ல. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு வேதனையே இல்லாம நீ பிள்ளை பெக்க போறங்கிறாரு. ஆமென். வேதனையே இல்லாம உனக்கு ஐஸ்வர்யத்தை தர போறங்கிறாரு. ஆமென். அதனோடு வேர்வையை கூட்டார். இந்த சாபம் போட்டோம் இயேசுவின் நாமத்தில். அதனால சீக்கிரமா ஏசி பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். சாப வேர்வை ஒளிவதாக. ஆமென். போகும்போது 2 டன் வாங்கி வச்சுட்டு போயிடுங்க. ஆமேன்னு சொன்னவங்கலாம் கவனமா பேச வேண்டியது இருக்கு. கடைசியில ஆமா, குடிக்கிறவனும் விபச்சாரம் பண்றவனும் ஏசியில பண்ணிட்டு இருக்கான். ஆனா நல்ல நல்ல காரியங்கள் நடக்கிற இடத்துல எல்லாம் மக்கள் எப்படி வந்திருக்காங்க, ஒரே புழுக்கம். அப்பா என்னப்பா நாராயணா, ஒரே புழுக்கம் அப்பாங்கிற கதையில ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது பாருங்க, கூலா இருக்கணும். பைபிளில் போட்டிருக்குது, கடவுள் வந்து the garden of Eden ஒன்று பண்ணி அதில் மனுஷனை வச்சாராம், the place of cool. ஆமென். ஒரு நல்ல என்விரான்மெண்ட்ல அவருடைய பிள்ளைங்க இருக்கணுங்கிறது அவருடைய ஆசைங்க. That is God's will. That is God's mind. That is a God's perfect will. அவனை பண்ணி ஏதோ பிளாட்ஃபார்ம்ல விட்டுறல, பொழைச்சுக்கோடா அப்படின்ட்டு.
ஏதோ ஒன்று படைச்சிட்டேன் பொழைச்சிக்கோன்னு பிளாட்ஃபார்மில் விடலை. God create a garden of Eden. அதாவது மனுஷனுக்காக கடவுள் வேலை பார்க்குறாரு. ஹலோ, இது நீங்கள் எங்கேயுமே கேட்க முடியாது, எங்கேயுமே பார்க்க முடியாது. வழக்கமாக இந்த மனுஷன் தான் கடவுளுக்காக எல்லாத்தையும் பண்ணுங்கிறதான் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் பைபிளை திறந்தா முதல்ல வேலை பார்க்கறது நம்ம இல்லை, அவர். இது விளங்கிக்கிட்டா உங்க வேலையில கடினமே இருக்காது. நான் எழுந்து போறதுக்கு முன்னாடியே எனக்காக ஒன்றை அவர் செய்து முடித்திருக்கிறார். எனக்காக ஒரு கிரியை அவர் செய்து முடித்திருக்கிறார். அவர் முடிச்சதுலலாம் நான் துவங்குறேன்னா உங்களுக்கு கடினமே இருக்காது. ஆமென். வாழ்க்கை இப்படி பாருங்க, தொழிலை இப்படி பாருங்க, வாழ்க்கையின் எந்த காரியத்தை இப்படி பாருங்க. நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எங்க அப்பா முடிச்சிருக்கிறாரு. ஆமென். இப்ப அவர் முடிச்சதுல நான் துவங்க போறேன். நான் உனக்கு முன்பாக சென்று கோணலானதை, அப்ப எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப அதுக்கப்புறம் தான் நீங்க போறீங்க. அப்போ அங்க வந்து முடியாததோ கடினமானதோ மோசமானதோ அங்க இருக்க போறது இல்லை. எங்கேயோ சொல்லிட்டாங்க கஷ்டப்படணும் கஷ்டப்படணும் அப்படின்னு மண்டைக்குள்ள எங்கேயோ ஏற்றி வச்சுட்டாங்க. சிலலாம் வந்து செலவு பண்ணுறது இதெல்லாம் பார்த்துட்டு சொல்லியிருக்கிறாங்க, வாலிப வயசில் எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறீங்க ஐயா அப்படிங்காங்க. கஷ்டமே இல்லை, என்ன கஷ்டம்? ஒரு நேரம் கஷ்டப்பட்டோம், ஏன்னா அவங்க சொல்லி கொடுத்தாங்க அப்படிதான், கஷ்டப்பட்டாதான் முன்னேற முடியும், பாலும் தேனையும் பார்க்கணும்னா 40 வருஷம் ஆகும் பார்த்துக்கோ அப்படின்ட்டாங்க. 20 எப்படியும் 60 வயசில் அப்படின்னு தான் நான் ஒரு கால்குலேஷன் போட்டிருந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தெரிஞ்சவர் பார்த்தேன், அவர் 60 தான் வந்திருக்காரு. ஐயோ, இவருக்கு இன்னொரு 40 போட்டா பாலும் தானே அவங்களே ஊத்திடுவாங்களே, பாலையும் தேனே இவர் தேடி போக வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள்ல இவரை தேடி அது வந்துடும். இப்ப இந்த லெவல் எல்லாம் இருக்குது. அதே போட்டு வச்சிட்டேன். நாங்கெல்லாம் சைக்கிள்ல தான் சுத்திக்கிட்டு இருந்தோம் தெரியுமா, நீங்க என்ன கார்ல போயிட்டு இருக்கீங்க. அப்போ எங்கேயோ நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி வைக்கிறாங்க பாருங்க. ரிஸ்க் டேக்கிங்கிறது வேற, சேலஞ்சஸ்ங்கிறது வேற. கேட்குறவங்க விசுவாசிச்சு பெற்றுக்கொள்ளலாம். அப்படி பெற்றுக்கொள்ளலன்னா சொல்ற நீங்க கண்டிப்பா அனுபவிப்பீங்க. இப்போ நான் வந்து ப்ராஸ்பரிட்டியை பேசிக்கிட்டே இருக்கிறேன். நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, நான் எந்த நாள்ல இருந்து பேச ஆரம்பிச்சேனோ அன்னையில இருந்து நான் செழிக்க ஆரம்பிச்சிட்டேன் கண்டிப்பா. அப்ப எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சிடுச்சு, கேட்கறவங்க என்ன ஆகுறாங்கிறது ரெண்டாவது கதை, முதல்ல பேசுற நான் செழிக்கிறேன். இப்போ பாருங்க, நான் சொல்றது கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. கேட்கறதுல சில பேர் இதோட ஆமைன்னு சொல்லி ஒத்துழைக்கிறவங்க அதை பார்க்குறாங்க, சிலது அப்படியே போகுது. ஆனால் கூட்டி கழிச்சு பார்த்தா நம்ம பிஸ்னஸ் சக்சஸ். இதை விட ஓப்பனாக அவர் எப்படி சொல்றது, நான் பேச ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நான் பார்க்குறேன் என் களஞ்சியம் நிரம்பிக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு மனிதன் எதை பேசுகிறானோ அதை அவன் பெற்றுக்கொள்ளுவான். Whatever you confess, you possess. That is the principles of God. That is the word of God. Whatever you speak, whatever you confess, you possess. அப்ப நீங்க எதை பேசுகிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எல்லாம் சொல்லுங்க, எதை பேசுகிறேனோ அதை பெற்றுக்கொள்வேன். இதை எளிதாய் சுதந்திரிப்போன்னு சொன்னாங்க. எப்படி, எது அவர்களை அப்படி சொல்ல வைத்தது? சும்மா அப்படி சொல்லிட முடியுமா? எது காரியங்களை சுலபமாக்குது? எது அப்படி சுலபமாய் பேச வைத்தது அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயம்தான் அவர்கள் அப்படி பேசுவதற்கு காரணமா இருந்தது. இன்னைக்கு நான் தான் சொல்ல போறேன். ஐஸ்வர்யமானா நீங்க கண்டிப்பா மாறுவீங்க, கோடீஸ்வரர்லாம் நீங்க கண்டிப்பா மாறுவீங்க, மிகப்பெரிய வியாபாரத்தை நீங்க செய்வீங்க, மிகப்பெரிய அளவுல பண முதலீட்டை உங்க கையில நீங்கள் எடுப்பீர்கள், ஏராளம் தாராளமாய் நீங்கள் வாழ்வீர்கள். இதை எளிதாக உங்க வாழ்க்கையில் நடக்கும்படி தேவன் செய்வார். எது கேரண்டி? இதுக்கு எப்படி இப்படி சொல்ல முடியும்? இது கண்டிப்பா நடக்கும். இப்ப பாருங்களேன், எனக்கு ப்ராஸ்பரிட்டியை பேசுறதுல எந்த கஷ்டமும் இல்லை, நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஏன் தெரியுமா? இது ஒன்றும் நான் வந்து ஐயோ செழிப்பை பேசிக்கிட்டே இருக்கிறோமே, யாரும் செழிக்கலைன்னா என்ன ஆவ அப்படின்னு கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. பேசிட்டே இருந்தா போதும், ஆவியானவர் அதை உறுதிப்படுத்துவார், அதை அவர் உறுதிப்படுத்துவார். போன வாரமே எவ்வளோ சாட்சி கேட்டோம், இந்த வாரமும் நிறைய சாட்சிகள் இருக்குது. ஆமே, கண்டிப்பா இருக்குது. கவனிங்க. அப்போ வந்து சிலர்லாம் பேசுறதுக்கே உங்களுக்கு பயம். என்ன பயம்னா, நம்ம சொல்லிட்டு நடக்கலன்னா,
நீங்க பேசுறது தேவனுடைய வார்த்தையா இருந்தா அதை தேவனுடைய ஆவியானவர் உறுதிப்படுத்துவார். இப்ப நான் என்ன முடிவு வந்துட்டேன்னா, இப்ப நான் செழிப்பை பத்தி பேசிட்டு போகும்போது வாங்க ஆளுக்கு ஒரு 10 லட்ச ரூபா தரேன்னா தர முடியும்? அப்படி பண்ண முடியாது. அப்படி பண்றது கூட உங்களுக்கு உதவியா இருக்காதுங்கிறேன் நான். ஆனா இதை கேட்க கேட்க தேவனுடைய ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் சிந்தைகளை, உங்கள் மனதை, உங்கள் விசுவாசத்தை மாற்றி அமைப்பதின் மூலம் பெரிய செழிப்பை நீங்கள் பார்ப்பீர்கள், பெரிய வெற்றியை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். அப்ப எனக்கு இங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னா, இவரெல்லாம் செழிப்பாரா, இவர் தொழில் பண்ணுவாரா இப்படி நான் உங்களை பார்க்க மாட்டேன். தெரிஞ்சிருந்தா கூட நல்லா எப்படி பார்ப்பேன்னா, கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, எளிதாய் ஜெயிப்பீர்கள். கண்டிப்பா அந்த ஆள் ஜெயிப்பார், கண்டிப்பா அந்த அக்கா ஜெயிப்பாங்க, கண்டிப்பா அந்த அண்ணன் ஜெயிப்பாங்க, கண்டிப்பா அந்த தம்பி ஜெயிப்பாங்க, கண்டிப்பா இவங்க முன்னேற்றத்துக்குள்ள வருவார்கள். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை அதை குறித்து சொல்லுகிறது. ஏமா பாருங்க, இன்னைக்கு கடினம்னு நினைக்கிறதெல்லாம் கொஞ்சம் வேற விதமா நீங்க இன்னைக்கு பார்க்க ஆரம்பிக்க போறீங்க. கவனிங்க, எப்படி எது இவங்களை அப்படி சொல்ல வச்சுது. இன்னைக்கு கூட நம்மளால எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா, பாருங்க, ஒரு காரியம் நமக்கு தெரியும்னா நாம கூட சொல்ல முடியும், எளிதாய் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியும். பாருங்க 14ஆம் அதிகாரம், அதே இதுல 14ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் களங்கம் பண்ணாதிருங்கள். நல்லா கவனிங்க, இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசங்கிறது இஸ்ரவேலர்களின் கனவா அல்லது அது தேவனின் கனவா? இப்போ பாலும் தேனுங்கிறத இவங்க உட்கார்ந்து எகிப்துல யோசித்தாங்களா, இல்ல தேவன் ஒரு மனிதனை அனுப்பி நீ அடிமையா இருக்க வேண்டாம், உனக்காக நான் ஒரு ராஜ்யத்தை வச்சிருக்கிறேன்னு சொன்னது இவர்களுடைய சிந்தனையில் வந்ததா, தேவனுடைய சிந்தனையில் வந்ததா? அப்போ எது உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் சுலபமாக்கணும்னா, இந்த ப்ராஸ்பரிட்டி, இந்த செழிப்பு, இதெல்லாம் ஏன் விருப்பம் கிடையாது, என்னை குறித்த அவருடைய விருப்பம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா நீங்களும் சொல்லுவீங்க, எளிதா நான் சுதந்திரிப்பேன், எளிதா நான் கொண்டு வருவேன், ஏன்னா இது அவருடைய விருப்பமா இருக்கிறது. இவங்க ஒரு நாளும் பாலும் தேனதை பற்றி யோசித்ததே கிடையாதுங்க. இவங்களுடைய திங்கிங் என்ன இதில் இருந்ததுன்னா, கடவுள் இந்த கூளையும் கஞ்சையும் கடைசி வரைக்கும் கொடுத்தாலே, இதை தான் நிறைய பேர் சொல்லிட்டே இருக்கிறாங்க. நான் அவங்ககிட்ட கேட்குறேன், கொடுத்தாரானா? ஆமாம் கொடுத்துட்டு இருக்காருலாங்க. அதைத்தானே வாயில் வந்துட்டு இருக்குது. கூளையும் கஞ்சியும் கடைசி வரைக்கும் எனக்கு கொடுத்தாலே போதும், அதை தாண்டி ஒன்றும் பெருசாக என்ன பண்ணல, வரல. ஆனால் இப்போ இவங்களுடைய திங்கிங்கை உடைக்கிற மாதிரி ஒருத்தன் வந்து பேசுகிறான். அவன் தான் மோசே. அவன் சொல்கிறான் பாருங்க, அடி வாங்கி அடிமைகளா கூலிகளா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒன்றும் பெரிய இது கிடையாது, அடிமையாவே மாறிட்டாங்க. அப்படியே குனிஞ்சே இருக்கிறாங்க. சில பேருக்குலாம் இப்படிதான், முதுவே இப்படிதான் இருக்கு. ஏன்னா குனிஞ்சு குனிஞ்சு அப்படியே செட் ஆயிடுச்சு. ஒரு சந்ததியே என்ன ஆயிடுச்சு, செட் ஆயிடுச்சு. பார்வன் வரும்பொழுது அப்படியே குனிகிறது, இஷ்டத்துக்கு சாட்டையில் 2 கொடுத்துட்டு இருப்பான், அதை வாங்கிக்கிறது. ஒரு சம்பளமோ ஒரு போனஸோ ஒரு ஒன்றும் கிடையாது. சும்மா ஏதோ அடிமைகளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிதான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு நடுவில் ஒருத்தன் போய் நின்றுக்கிட்டு என்ன பேச ஆரம்பிக்கிறான்னா, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். உடனே அவங்க கூட கூட்டாங்க, டே ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. ப்ராஸ்பரிட்டி நம்பிராத, இருக்கிற கஞ்சும் போயிடும், இதை விட்ட இந்த கூலி வேலையும் போயிடும். இப்படித்தான் இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டிருக்கோமா? 400 வருடம் நம்ம யாராக தான் இருந்திருக்கிறோம், அடிமையா இருந்திருக்கோம். எங்கேயோ இருந்து மோசேன்னு ஒருத்தர் ஃபாரின் சரக்கு. இப்போ ப்ராஸ்பரிட்டின்னா என்ன சொல்றாங்க, பிரதர் இது ஃபாரின் சரக்கு மாதிரி தெரியுதே, சொல்லி இது பைபிள் சரக்குங்க அப்படின்னா அவன் நம்ப மாட்டேங்காங்க. நாங்க கேட்டதே இல்லை. ஒருத்தருக்குலாம் என்ன 20 வாரமா பணத்தை பத்தி பேசுறீங்க அப்படிங்காரு. ஐயா நீங்க 200 வருஷமா 2000 வருஷமா பேசவே இல்லையே. நீங்க பேசியிருந்தா வேற ஏதாவது சப்ஜெக்ட் பேசியிருக்கலாம். அந்த ஆள்கிட்ட கேட்டேன், நீங்க பணத்தை பத்தி பேசின ஒரு வீடியோ எனக்கு அனுப்புங்க, நான் நுப்பாட்டிருந்தேன் அப்படின்னு. பேசல அப்படிங்கிறாரு. அவங்களுக்கு என்ன வந்துச்சுன்னா, இது ஒரு ராங் டீச்சிங், இது ஒரு தப்பான உபதேசம், நம்மளை கெடுக்கும்படியா வந்திருக்கு.
அப்படிதான் அவங்க என்ன மோசே சொன்னதை அவங்க என்ன பண்ணல, நம்பலை. மோசேக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ இவங்களை எப்படி நம்ப வைக்கிறது? முதல்ல அவன் சொல்லிட்டான், ஆண்டவரே யாரும் நம்ப மாட்டாங்க, இந்த கோஷ்டிகள்லாம் நம்புகிற கோஷ்டி மாதிரியே இல்லை, இவ்வளோ சொன்னான். அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கு. ஆனால் பாருங்க, ஆண்டவர் பாருங்க அந்த ஜனங்கள் மேலே இரக்கம் உள்ளவரா உருக்கம் உள்ளவரா இருக்கிறாரு. இந்த புரியாத மண்டைக்கு புரிய வச்சு இவனை வாழ வச்சே ஆகணும்னு அவர் வைராக்கியமா இருக்கிறாரு. அதுதான் காரியமா இருக்கிறது. பாருங்களேன், எங்கெல்லாமோ இருந்து நம்மளை கூட்டி கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேட்க வைக்கிறாருன்னா நீங்க நினைக்க கூடாது நீங்க வந்து உட்கார்ந்துட்டீங்கன்னு. எப்படியாவது கூட்டிட்டு வந்து என் பிள்ளைய நான் வாழ வச்சே தீரணும், உயர்த்தியே தீரணும், மேம்படுத்தியே தீரணும், என் பிள்ளை சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்தே தீரணுங்கிறதுல தேவன் கங்கணம் கட்டிட்டு இருக்கிறாரு. தேவன் வைராக்கியமா இருக்கிறார். இட் இஸ் a zeal of God. அவருடைய வைராக்கியம். ஆமா, சும்மா இல்ல, அவர் ரொம்ப வைராக்கியமா இருக்கிறார். இப்படியே இருக்கக்கூடாது என் ஜனம், வாக்குத்தத்தத்தின் ஜனம், ஆசீர்வதிக்கப்பட்ட என்னுடைய ஜனம் இப்படி இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் மோசையை எழுப்பி அவனை தயார்படுத்தி வந்து பேச வைக்கிறார். கொஞ்சம் போராட்டமாக தான் இருந்தது பிகினிங்கில். இப்போ நாமளும் இந்த டீச்சிங்ஸை கேட்க ஆரம்பிக்கும் போது நமக்கும் நிறைய டவுட்டு, நிறைய கொஸ்டின்ஸு, நிறைய சந்தேகம்லாம். ப்ராஸ்பரிட்டிங்க எங்களை ஒன்றும் பார்த்த மாதிரியே தெரியலையே, தப்புன்னு ஒரு வந்துடும் பார்த்தேன், வரல. அவருக்கு வந்திருக்கு தெரில, என்னமோ தெரில, நமக்கு ஏன் வரல, சரி வரும் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து நிறைய இருக்குது பாருங்களேன். அதாவது சில எதிர்மறையாக எண்ணங்கள் கண்டிப்பாக நமக்கு வரும். அவருக்கு வருத, நமக்கு ஏன் வரல, இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தெல்லாம் அவங்க கொண்டு வந்து போடுறான். ஆனால் இது என்ன ஆகுது பாருங்க, கடைசியில் அவங்க மனசெல்லாம் ஒரு தெளிவு பெறுது. என்ன தெளிவு பெறுதுன்னா, கண்டிப்பாக ஆண்டவர் இந்த ஊர்லேருந்து நம்மளை என்ன பண்ணுவார், கூட்டிகிட்டு போவார். நிறைய அற்புதங்களை செஞ்சு அங்கே பெரிய உறுதிப்பாடு உண்டாகுது. கர்த்தர் அவர்களுக்கு சொன்னபடியே அந்த எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலையை பெற்றார்கள். இரத்தத்தால் ஒரு பெரிய விடுதலை. ஆமே, விடுதலை ஆகும்போது பொன்னோடும் வெள்ளியோடும் புறப்பட வச்சார். முதல்ல தங்கத்தை கையில் பார்க்குறான். எப்படி இருந்திருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்க. ஃபஸ்ட்டு கோல்டை அவன் கையில் பார்க்குறான். 400 வருஷ அடிமைத்தன வாழ்வில் நம்ம ஊரில் சொல்லுவாங்களா, குண்டுமணி தங்கத்தை கூட பார்த்ததில்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்காத அவன் முதல்ல எதை பார்க்குறான்? நான் சொல்கிறேமா, தேவனுடைய விடுதலையின் செய்தி உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது அதுவரை பார்க்காத தங்கத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க, அதுவரை பார்க்காத வெள்ளியை பார்க்க ஆரம்பிப்பீங்க, அதுவரை பார்க்காத நன்மைகளை உங்கள் கைகளில் பார்க்க ஆரம்பிப்பீங்க. போன வாரம் சொன்னேன் இல்லையா, எகிப்தின் யாருக்கு வரும், தாண்டி வருமா, அது எகிப்தினருடையது உனக்கு வரும். அது வரைக்கும் தங்கம் வெள்ளியெல்லாம் யார்கிட்ட இருந்தது, எகிப்தியர்கிட்ட இருந்தது. இப்போ முதல்ல அன்னைக்கு ராத்திரி அவன் கலட்டி கையில கொடுத்துட்டான். இப்போ அவன் கையில இருந்தது இவன் கையில இருக்குது. பாருங்க, இதெல்லாம் இனிமேதான் நடக்க போறதுங்கிறது இல்ல, ஏற்கனவே நடத்தி காட்டியிருக்கிறாரு. மறுபடியும் உங்க வாழ்க்கையிலே அதை நடத்தி காட்ட அவர் விரும்புகிறார். உங்க வாழ்க்கையிலும் அதை செய்து காட்ட விரும்புகிறார். அதுதான் விஷயம். அவர் நேற்றைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் மாறாதவர். அவன் நம்பி பார்த்ததே இல்லை. எகிப்தியன் உன்னை அடிப்பான்னா கண்டிப்பாக நம்பியிருப்பான், ஏன்னா நிறைய டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் ஒரு நாள் எல்லாத்தையும் உங்ககிட்ட தூக்கி கொடுத்துருவான்னா, அன்பிலீவபிளான திங்ஸ் எல்லாம் சொல்லுங்க, அன்பிலீவபிள். அப்போ எப்படி காரியம் உங்கள் வாழ்க்கையில் ப்ராஸ்பரிட்டி ஒர்க் ஆகும்னா, நீங்கள் நம்பியிருக்கவே முடியாத விதத்தில் அது செயல்பட ஆரம்பிக்கும். இவன் எப்படி தருவான், இவன் எப்படி எனக்கு கொடுப்பான், குடுன்னு கொடுப்பான். ஆனால் இதை ஒரு நாளும் கொடுக்க மாட்டான், காசை திருப்பி தர மாட்டான். ஏன்னா சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி இன்கமிங் தான், நோ அவுட் கோயிங். சிலர்கிட்ட போச்சுன்னா பாருங்க, எல்லாருக்கும் தெரியுது அந்த ஆளை, வரவே வராது. அந்த மாதிரி தான் அந்த எகிப்தியன். அவ்வளோதான், போனது தான், ஆற்றுல போட்டதான் நினச்சிக்கிட்டு கிளம்பி போயிரு அப்படிங்கிறதான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு கதை தெரியுமா, எத்தனையோ ஆத்துக்குள்ளேயும் எத்தனையோ கடலுக்குள்ளேயும் போட்டதெல்லாம் தேவன் வெளியில கொண்டு வந்திருக்கிறாரு. ஹலோ, வெளியில கொண்டு வந்திருக்கிறாரு.
ஒருத்தன் கோடாரியை விட்டுருதான், உள்ள போயிருது, தண்ணிக்குள்ள மூங்கின கோடாரியை வெளியே கொண்டு வராரு. நான் சொல்றேன், நீங்க கண்டிப்பா செழிப்பீங்க. ஆனா அது இந்த நார்மலான அந்த விதத்துல இல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல கர்த்தர் உங்களை செழிக்க வைப்பா, கர்த்தர் உங்களை உயர்த்துவா, கர்த்தர் உங்களை மேலாக்குவா, கர்த்தர் உங்களை தலையாக்குவா. ஐயோ, அதுக்கு ஒரு காரணமே இருக்காது. அப்படிப்பட்ட விதத்துல அவர் அதை செய்ய ஆரம்பிப்பா. எகிப்தியன் இருந்து வருமானமா? எகிப்தியன் தருவானா? சான்ஸே கிடையாது. எகிப்துங்கிறது இந்த உலகத்தின் அடையாளமா இருக்கு. இந்த உலகத்துல இருந்துலாம் வரவே முடியாதுங்க. உலகம் எடுக்க தான் செய்யும், உலகம் சுரண்ட தான் செய்யும். நம்ம பேசிட்டே இருக்கிறோம். ஆனா கடவுளுடைய தயவு, அவர் சொல்றாரு பாருங்க, உனக்கு நான் தயவை கட்டளையிடுவேன். உனக்கு நான் எதை கட்டளையிடுவேன்? தயவை கட்டளையிடுவேன். அந்த தயவு என்ன பண்ணுன்னா உன் கையில் அதை கொடுக்க வைக்கும் அப்படிங்கிறாரு பாருங்க. அதை அப்படியே வச்சுக்கோங்க. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் பாருங்க. யாத்திராகமம் 3:21. அப்பொழுது இந்த ஜனங்களுக்கும் எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். எல்லாம் சொல்லுங்க, தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவது. என்ன ஒரு ப்ராமிஸ் பாருங்க. 400 வருஷமா உள்ள இருக்கிறாங்க அடிமையா. கடவுள் சொல்றாரு, காலி கையா நீ போக மாட்ட, வெறுங்கையா நீ போக மாட்ட. நீ போகும்போது வெறுமையாய் போவதில்லை. நான் உன்னை வெறுமையா அனுப்பவே மாட்டேன். உன்னை எகிப்தியன் வெறுமை ஆக்கியிருக்கலாம், இந்த உலகம் உன்னை மொட்டை அடிச்சிருக்கலாம், உன்னை ஒண்ணுமில்லாம பண்ணிருக்கலாம். ஆனா என் தயவு உன்னை வெறுமையாய் விடாது. என் தயவு உன் வெறுமையை அது நிரப்பும். உன் கையை விட்டு போனது உன் கைக்கு வரும். அதுதான் தேவனுடைய தயவா இருக்கிறது. ஆமென். நான் உனக்கு தயவு கிடைக்க பண்ணுவேன். எல்லாம் சொல்லுங்க, ஃபேவர். அவன் கடுசான ஆளுங்க, ரொம்ப காட்டமான ஆளு, இரக்கமே இல்லாத ஆளு. யாரு? ஆனா கடவுள் சொல்றாரு, அந்த கல் நெஞ்சு உனக்காக கரையும். நான் கரைய வைப்பேன், நான் கரைய வைப்பேன். மாறாத உள்ளங்கள் மாறும், திருந்தாத உள்ளங்கள் திருந்தும். நீ நினைக்கலாம் இவங்கெல்லாம் மாற, அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய தொடுதல் வரும் பொழுது இவங்கெல்லாம் மாறுவாங்களான்னு நீங்க நம்ப வைக்கவே மாட்டீங்க. அவங்கெல்லாம் மாறி நிற்பாங்க, உங்களுக்கு முன்னாடி நிற்பாங்க. ஆமென். அப்ப இங்க நடக்குது பாருங்க. எகிப்தியன் அவன் அவ்வளவு லேஸ்பட்ட ஆளு கிடையாது. மார்வாடி அள்ளி கொடுப்பான்னா நீங்க நம்புவீங்களா? சார் என்ன சொல்றீங்க? அவர் வட்டி போடுவார், வசூல் பண்ணுவார், நம்ம கிட்டதெல்லாம் எடுத்து கொடுவார். எத்தனையோ சீட் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்க. அவங்கெல்லாம் பணத்தை திருப்பி கொடுப்பாங்கன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? அது மாதிரி தான் இந்த எகிப்தில் மாட்டிட்டு இருக்கிறது. அன்பிலீவபிளான திங்ஸுங்க, நடக்கவே நடக்காது. ஆனால் கடவுள் சொல்றாரு, ஏன் நான் உனக்கு தயவை கட்டளையிடுவேன். நீ வெறுங்கையா போக மாட்ட, நீ வெறுங்கையா போக மாட்ட, நீ வெறுங்கையா போக மாட்ட. நான் உன்னை வெறுங்கையாய் போக விடு. தட் இஸ் a promise. ஆனால் கிறிஸ்தவ பிரசங்கம்லாம் நீங்க என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெறுங்கையாய் வந்தேன், வெறுங்கையாய் போவேன். கடவுள் சொல்றாரு, நீ போக மாட்டாங்காரு. ஆனா நம்ம ஆள்கள் பூரா சொல்றது என்ன? வெறுங்கையாய் வந்தேன், வெறுங்கையாய் போவேன். இதான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவர் சொல்றாரு, நான் வெறுங்கையா உன்னை போக விட மாட்டேன். போகும்போது நிறைய வச்சுட்டு தான் நீ போவ, இல்ல போகாம இரி. அப்ப எப்படி இந்த வாக்க சொல்லி தான் மோசே என்ன பண்றாரு? அனுப்புறாரு. வெறும் விடுதலையை பத்தி பேசல, எதை பேசுறாரு? வெள்ளி பொண்ணையும் பேசுறாரு. எல்லாம் சொல்லுங்க, விடுதலை பத்தி மட்டும் பேசல, எதையும் பேசுறாரு? வெள்ளி பொண்ணை பத்தி பேசுறாரு. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா வெறும் விடுதலை மட்டும் பேசுறோம். டெலிவரன்ஸ், பாவத்திலிருந்து ரட்சிப்பு, அதோட முடிச்சிருந்தோம். அப்ப வாழ்றது காசு வேணுமே, அதுக்கு ஒண்ணுமே பேசுறது இல்லை. இயேசுவின் பாவத்தை மன்னிப்பார், அவர் தான் ஆண்டவர், மோட்சத்துக்கு நீ போக அவரே வழி. ரைட். ஆனா வீடு வாடகை கட்டணும், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு பேஸ் கட்டணும், வாழ்க்கையின் காரியங்கள்லாம் இருக்கு, அதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. அது உலகம், அது உலகம். உலகத்துல தானே இருக்கோம். அப்ப சர்ச்சில் மட்டும் ஏன் காணிக்கை எடுக்கீங்க? அது கர்த்தருடைய பணிக்காக. என்னங்க ஏன் இப்படி குழப்புறீங்க? வெறும் எகிப்தில இருந்து நீ விடுதலை ஆவன்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? நீ வெறுங்கையா
போக மாட்ட. போகும்போது ஊரை காலி பண்ணிட்டு தான் போவ, இந்த பேங்கை கொள்ளையிட்டு தான் போவ. இன்னும் கரெக்டான வார்த்தை என்னன்னா, நீங்கள் எகிப்தை கொள்ளையிடுவீர்கள் அப்படின்னாரு. நீங்க எகிப்தை கொள்ளையிடுவீர்கள் சொன்னார். உன் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் உறிஞ்சி இந்த இன்னைக்கு கெட்டி வச்சிருக்கிறது எல்லாமே உன் உழைப்பு, அதை திரும்ப உன் கையில நான் கொண்டு வருவேங்கிற. நாம நம்பிக்கையா உழைக்கலாம். ஏன் தெரியுமா? நம்முடைய ஒரு சின்ன பிரயாசத்தை கூட வீணா போகாம காக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். வீணாய் போக விடாத ஒரு தேவன் இருக்கிறார். அதற்கான பலனை நம்மண்டை திருப்புகிற ஒரு தேவன் இருக்கிறார். அதனாலதான் கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, உழுகிறவன் நம்பிக்கையோடு உழக்கடவன். போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாதே. சிலவன் என்ன பண்ணிடுறான்னா, அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கான் பாருங்க, கஞ்ச பிசினாரிகள். இந்த உழவு அடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அப்போ உழவு அடிக்கிறத பார்த்துட்டே இருந்திருக்கிறான். சில மாடு இந்த கதிர்களை கவுக்குன்னு தின்றுருக்கு. யாத்தாடி இது திங்கிறத பார்த்தா வீட்டுக்கு ஒன்று வந்து சேராதுன்ட்டு அதுக்குன்னே சில எக்யூப்மெண்ட் கண்டுபிடிச்சி வாயில் மாட்டியிருக்கான், திங்கக்கூடாத பிடிக்கு. எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, போரடிக்கிற மாட்டை எப்பா இடையில வழியிலலாம் அவன் திம்பான், அதை பத்திலாம் கவலைப்படாத. வீட்டுக்கு வரும்போது உனக்கு தேவையானது இருக்கும். நான் கேரண்டு. சிலருக்கெல்லாம் பயம், நம்ம பண்ணிடுவோம், அவன் தின்னுட்டான், கல்லால் அவன் இருந்து எடுத்துட்டா, தப்புன்னு இவன் கொஞ்சம் இடையில சுட்டுட்டா, யாதா 1000 பயம் பாருங்க. கடவுள் சொல்றாரு, பயப்படாத. எவ்வளவு யார் தின்னாலும் உனக்கு வர வேண்டியது வரும், உனக்கு சேர வேண்டியது சேரும். உனக்கு தேவையானதை உன் கையில கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆமே, பயப்படாது. இப்போ இயேசு டீம்ல ஒருத்தன் இருக்கான். இப்போ இயேசுக்கு நிறைய காசு வருது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இயேசுக்கு நிறைய காசு வந்துச்சா வரலையா? அவர் ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர், அவருக்கு நிறைய காசு வந்தது. அவருக்கு நிறைய பார்ட்னர்ஸ்லாம் இருக்கிறாங்க. கவனிங்க, வேதனை இல்லாமல் பெற்றெடுப்பீர்கள் இப்போ தானே பேசிட்டு இருக்கிறோம். We declare in Jesus name, we proclaim in Jesus name painless delivery in Jesus mighty name. We release the glory of God in this place. Hallelujah, amen. சந்தோஷமான பிள்ளை தாட்சி ஆக்குவார். Amen, hallelujah. மகிழ்ச்சியோடு கொண்டு வந்து நிறுத்துவாங்க. Amen. God bless you brother, God bless you. Amen. பேசினா அதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும்ல நடக்கிறதுக்கு. கர்த்தர் அதுக்காகவே நீங்க அனுப்பியிருக்கிறார் பாருங்க. அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர். வேதனை இல்லாம பெறுவீங்கன்னு ஏன் பேசிக்கிட்டு இருக்கிறோம்? செய்யணுங்கிறதுக்காக தான். பிள்ளையும் அப்படிதான் பெறுவீங்க, பிசினஸையும் அப்படிதான் செய்வீங்க. கர்த்தர் அதை உறுதிப்படுத்துவார். அது அவருடைய பிள்ளைகளுக்கான வாக்கு. அனுப்புனா வெறுமனையா திரும்ப அது நடக்கும். ஆமென். அவ்வளவுதான். அப்ப பாருங்க, ஒரு இடத்துல போச்சுன்னா வராது, இதாயிடும் அப்படிங்கிறது இல்லை. கர்த்தரால் அதை என்ன பண்ண முடியும்? கலெக்ட் பண்ணி உங்க கையில தர முடியும் அப்படிங்கிறத நம்புங்க. அப்போ இங்க சொல்றாரு, நான் எதை கட்டளையிடுவேன்? தயவு. எல்லாம் சொல்லுங்க, தயவு. மறுபடியும் அந்த யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் பாருங்க. அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவது இல்லை. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலகளிடத்திலும் தன் தன் வீட்டில் தங்குகிறவரிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமார்த்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கொள்ளையிடுவீர்கள். இவ்வளோ நாள் அவன் கொள்ளையடிச்சான், எல்லாம் மூட்டையாக சேர்த்து வச்சுட்டான். கடவுள் சொல்றாரு, எல்லாத்தையும் நான் மாற்ற போறேன். இப்போ எல்லாத்தையும் நீ பொசஸ் பண்ண போற. எல்லாம் வாங்கிட்ட வரப்போகுது. அவனுடைய இதெல்லாம் வாங்கிட்ட வரப்போகுது. அப்படியே ஒரு ஷிஃப்ட் அவர் பண்றாருங்க. அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர் அவர் பண்றாருங்க. இட் இஸ் a wealth transfer. It is a wealth transfer. இது கடவுள் செய்கிற ஒரு செயலுங்க. அதனால தான் நீங்க ஒரு வேலை, ஒரு பிசினஸ்ன்னு யோசிக்கும் போது நீங்க எப்படி யோசிக்கணும் தெரியுமா? இந்த வெல்த் எல்லாம் என்கிட்ட வர்றதுக்கான வழி தான் இது. இட் இஸ் a way. எல்லாத்தையும் ஆண்டவர் உங்ககிட்ட அனுப்புறதுக்காக
இந்த பிஸ்னஸ்ங்கிற ஒரு வாய்க்கால நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, வெட்டி வச்சிருக்கிறீங்க. ஆனால் இப்போ இதில் வெறும் எஃபோர்ட்டில் எல்லாம் நடக்க போகுதுங்கிறது இல்லை. இது எதுக்கு வச்சிருக்காருன்னா, இங்கே இருக்கிறதெல்லாம் நான் வந்து உங்ககிட்ட கொண்டு வரதுக்கு ஒரு வழி வேணும், ஒரு வே வேணும். அந்த வே தான் பிஸ்னஸாக இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, உலகத்தின் ஆஸ்திகளை எல்லாம் தேவனுக்கென்று சொந்தமாக்கவே நான் வியாபார உலகத்தில் நிற்கிறேன். ஆமென். அதனால தான் சொல்றேன், உங்ககிட்ட அது வரும், உங்களிடத்தில் அது வரும், நீங்கள் கொள்ளையிடுவீர்கள். ஆமென். உலகம் இழந்துகிட்டே இருக்கும், ஆனா நீங்க மீட்கப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் மீட்கப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் சுதந்திரித்துக் கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் பெருகி கொண்டே இருப்பீர்கள். ஆமென். அது ஒவ்வொரு நாளும் இழக்குது, ஒவ்வொரு நாளும் அது லூஸ் பண்ணுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, நீங்கள் எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள். இதெல்லாம் அவங்களுடைய கற்பனைக்கே எட்டாத வார்த்தைகள். அது எப்படிங்க, நாங்க எப்படிங்க பண்ண முடியும்? பெரிய பெரிய முதலைகள் யாரெல்லாமோ வச்சிருக்கலாம். பயப்படாதீங்க, எல்லாம் உங்களிடத்துல வருகிற நாட்களா இருக்கிறது, உங்களிடமாய் திரும்புகிற நாட்களா இருக்கிறது. ஆமென். I preach the word of God. கர்த்தருடைய வார்த்தைகளை நான் இந்த மாலையில் பேசி கொண்டிருக்கிறேன். தேவாவியானவர் அதை உங்கள் வாழ்க்கையில் உறுதிப்படுத்துவார். அப்போ இதே மாதிரி அவர்கள் பஸ்காவை ஆசரித்து அவங்க வெளியில் கிளம்பும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, கலட்டி கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, வச்சுக்கோங்கிறாங்க. அது எதில் வருது? 12ஆம் அதிகாரம் 12:35 பாருங்க. மோசே சொல்லியிருந்தபடி, எல்லாம் சொல்லுங்க, மோசே சொல்லியிருந்தபடி. இப்போ பிரசங்கம் கேட்குறீங்களா? இப்போ நீங்கள் எப்படி பேசுவீங்க? ஒரு நாள் செவ்வாய் மாலை தேவனுடைய வார்த்தை உண்டானபடி நீங்கள் நடக்கும்போது தான் சொல்லுவீங்க. நம்ம ஆண்டவர் எப்பவுமே சொல்லி அடிப்பார். ஆமென். சொல்லாம எதுவுமே செய்யறது கிடையாது. முதல்ல சொல்லிடுறாரு, என்ன நடக்க போகுதுன்னு முதல்ல சொல்லிடுறாரு. ஆமென். கண்டிப்பா. இப்ப பாருங்க, மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். ஒரு டைம்ல இப்படி நடக்கும்னு சொல்றாரு, இன்னும் கொஞ்சம் டைம் ஆனதுக்கு அப்புறம் இப்படி நடந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் நான் சொல்றேன், நீங்க இன்னைக்கு காதால கேட்குறீங்க, சீக்கிரமாய் கண்ணால் காண்பீர்கள், கையால் தொடுவீர்கள். இது உங்கள் அனுபவமாய் மாற ஆரம்பிக்கும். ஆமென். இந்த எகிப்துன்னு சொல்ற இந்த பொல்லாத உலகத்துல நீங்கள் சுதந்திரிக்கிறவர்களாய் இருப்பீர்கள், நீங்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருப்பீர்கள். ஆமென். அதெல்லாம் முடியவே முடியாதுங்க. முடியாதுன்னு நினைச்சனாலதான் 400 வருஷம் அடிமையாயிட்டான். ஆனா இவனுக்கு முந்தின சந்ததியில இருந்த ஒரு யோசேப்பு அடிமையா போன அந்த எகிப்துல தான் அவன் அதிபதியா மாறினான். அப்ப எப்பவுமே என்னன்னா, கர்த்தரை நம்புற, கர்த்தரை சார்ந்துக்கிற ஒரு சந்ததியை தான் கர்த்தர் எப்போதுமே தேடிட்டு இருக்கிறார். அந்த சந்ததி வந்துட்டா போதும், அவர் செய்யக்கூடியதை எப்போதுமே செய்கிறார். எல்லாம் சொல்லுங்க, வெள்ளி என்னுடையது, பொண்ணு என்னுடையது, வியாபாரங்களும் வாய்ப்புகளும் என்னுடையதா இருக்கிறது. தேவனுடைய தயவு இதுவரை இல்லாத வியாபாரத்தை, இதுவரை இல்லாத பொன்னை என் வாழ்க்கையில இது கொண்டு வரும். இயேசுவின் நாமத்திலே நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆமென். ஆமென். கேட்கும் போதே நடக்கட்டும், பேசும் போதே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே சிருஷ்டிக்கப்படுவதாக. அவங்க பொசஸ் பண்ணட்டும். பொசஸ் யுவர் பொசிஷன், பொசஸ் யுவர் வெல்த், கெட் இட் யுவர் வெல்த். ஹalleluya. Get it your breakthroughs. Amen in Jesus name. ஹalleluya. அப்போ அது வருது. முதல்ல அது பிரசங்கமாக தான் இருந்தது, இப்போ அனுபவம் ஆயிட்டு, இப்போ அது எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ அது அனுபவம். அப்போ முதல்ல அவன் பேசும்போது நம்புற மாதிரியே இல்லை, நம்மள மாதிரியே. இப்போ நீங்களாம் நாங்களாம் நம்புகிறோம் பிரதர். எங்கேயோ ஒரு ஓரத்தில் சில நேரம் நமக்கு இதெல்லாம் நடக்குமா, எப்படியோ ஒருத்தர் சொன்னார், எதுவோ பிரதர் நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கே நல்லா இருக்குங்க. பரவாயில்ல, முதல்ல அப்படி தான் இருக்கும். நடக்கிறதெல்லாம் ரெண்டாவது, ஆனால் கேட்குறதே எப்படி இருக்கு, அங்கே தான் ஆரம்பிக்குது. முதல்ல கொஞ்சம் வசனத்தை கேட்டு அவர்கள் சந்தோஷப்பட்டு, அப்படிதான் தான் ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் அதை தியானிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அது வேறு உண்டாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் 30, 60, 100 பலனாக அது மாற ஆரம்பிக்கும். ஆமென்.
அவ்விதமா இது பலன் தந்தது என்று எழுதியிருக்கிறபடி நடக்க ஆரம்பிக்கும். ஆமாம் ஆமாம். ஏன்னா மக்களை சந்திக்கும் போது ஒவ்வொருத்தரும் வேறு வேறு மனநிலையில் இருக்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க, நல்லா இருக்குங்க, எவ்வளோ அருமையாக இருக்குது, செவ்வாய்க்கிழமை வந்து கேட்டாலே அப்படியே நடந்துட்ட மாதிரியே இருக்குது. ஆமாம், இப்படி தான் சந்தோஷப்பட்டுட்டே இருப்பீங்க. அப்புறம் அது நிஜமாக நடக்கிறத பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்படியே நடக்கிறத பார்க்க ஆரம்பிப்பீங்க. பாருங்க, ஒரு 4-5 அதிகாரத்துக்கு முன்னாடி மோசே அதை பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்தான். நான் ஒன்று சொல்லட்டுமா, கடவுளுடைய மெத்தேடே அதுதான். எதை உங்களை பெற்றுக்கொள்ள வைக்கணுமோ அதை முதல்ல உங்களை கேட்க வைப்பார். புரியல? எத்தனை பேர் புரிஞ்சுன்னு தெரியல. எதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அதை முதலாவது உங்கள் காதுகளால் அவர் கேட்க வைப்பார். ஏன்னா கேட்க வைக்கும் போதுதான் நீங்கள் பெற்றுக்கொள்கிற விசுவாசத்தை உடையவர்களாய் மாறுகிறீர்கள். அது உங்க வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கிறது. அப்ப அறிவிக்கிறார்னாலே நிறைவேற்ற போகிறார் என்ற அர்த்தமா இருக்கிறது. சொல்லுகிறார் என்றாலே செய்ய போகிறார் என்ற அர்த்தமா இருக்கிறது. அதனாலதான் நான் சொல்றேன், ஸ்பீக் ப்ராஸ்பரிட்டி, ப்ரீச் ப்ராஸ்பரிட்டி. பிரசங்கியார்கள், போதகர்கள்லாம் நான் அவங்களுக்கு சொல்லுவேன், ப்ரீச் ப்ராஸ்பரிட்டி, செழிப்பை பேசுங்க ஜனங்களுக்கு. விசுவாசிகளை பார்த்து சொல்றேன், ஸ்பீக் ப்ராஸ்பரிட்டி, எப்போதும் செழிப்பை பேசுங்க, வெற்றியை பேசுங்க. ஏன்னா நீங்கள் பேசுகிறதை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் எதை பேசுகிறேனோ அதை நான் பெற்றுக்கொள்ளுவேன். ஆமென். அப்போ மோசே எதை ஜனங்களுக்கு பிரசங்கித்து கொண்டிருந்தானோ அது பிரசங்கமாவே இல்லை, அது நிஜமா மாறிச்சு. நான் சொல்றேன், கொஞ்ச நாள் தாங்க அற்புதமான வாகனங்களை வாங்குவீங்க, அற்புதமான வீடுகளை கட்டுவீங்க, அற்புதமான எதிர்காலத்தை நீங்கள் உடையவர்களா இருப்பீர்கள். உங்கள் கை வாரி இறைக்கும், உங்கள் கை வாரி இறைக்கும், நீங்கள் சிறந்தவர்களா இருப்பீர்கள். இந்த ஊர்ல இப்ப ஆண்டவர் வந்து எனக்காக ஒரு டீம் அனுப்பினார்னா நான் என்ன நம்புறேன்னா, இந்த பட்டணத்தையே பிடிக்கிறவர்களை தான் நீங்க அனுப்பி கொண்டிருக்கிறார். இந்த பட்டணத்தை பிடிப்பதன் மூலம் இந்த தேசத்திலே ஒரு இம்பாக்டை உருவாக்குறவர்களை தான் அனுப்பி கொண்டிருக்கிறார். அப்ப உங்களை கொண்டு வந்திருக்கிறார்னா அவர் ஒரு பிளான் இந்த இடத்துல நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அப்ப இது விரைவில் சம்பவிக்க போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால எதிர்பாருங்க, இப்படியே இருக்கும் அப்படின்னு நினைக்க கூடாது. பஸ்ல எல்லாம் வரமாட்டீங்க, உங்க சொந்த வாகனத்துல வருவீங்க, உங்க சொந்த கார்ல வருவீங்க, உங்க சொந்த வாகனத்துல வருவீங்க. ஏற்கனவே வாகனம் இருக்குன்னா இதை விட சிறந்த வாகனத்துல நீங்க வருவீங்க. ஏன்னா கொஞ்சம் பேர் நிக்கிற காரை பார்த்து உள்ள வருவான். என்ன லம்புகூனிலாம் நிக்கி, ரோல்ஸ் ராயா நிக்கி, அப்போ அது என்னன்னு போய் பார்ப்போம். அதுக்காகவே வாங்கணும், அதுக்காகவே வாங்கணும். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் வாங்குவீர்களாக. ஆமென். ஆமா, சில கூட்டத்தெல்லாம் நீங்க வாயில சொல்லி வர வைக்க முடியாது. இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து ஆராய்ச்சி மாதிரி நடத்திக்கிட்டு இருந்தார் நம்ம ஆள்கள்கிட்ட. பசங்க எல்லாம் பிடிச்சி, எங்க இருந்து எல்லாமே வராங்களே, அப்படி என்ன நடக்குது இங்க, சரி பண்ணதுக்கு வந்திருக்கிறாருங்க. சட்டநாதன் கூப்பிட்டு இந்த சீடியை போய் உட்கார்ந்து கேளுங்க. அப்படியா, அங்க இருந்துலாம் வராங்களா, இவ்வளவு தூரத்துல இருந்தா வராங்க, எப்படி வராங்க, அப்படி என்னங்க நடக்குது அப்படிங்க. அவருக்கே ஒரு இது. அப்ப போகும்போது வரும்போதும் ஒரு கூட்டம் கவனிச்சுட்டே போகுது. அவங்க எல்லாம் நம்ம வாடிக்கையாளர்கள். பார்த்து என்ன தெரியல, இப்போ 10 பேர் இருந்தாங்க, திடீர்னு 50 பேர் ஆச்சு, பெரிய பெரிய வண்டிலாம் வந்து நிக்கி. அப்ப என்னமோ நடக்குது, போய் உள்ள பார்ப்போம். முன்னாடி பைக்கும் கொஞ்சம் சைக்கிளும் தான் தெரிஞ்சது, இப்போ ஃபுல்லா வேற மாதிரி தெரியுது. ஏரியாவே ஜாம் ஆகுது. என்னன்னு பார்க்குற மாதிரி ஜனங்க வருவாங்க. உங்க வாழ்க்கை அவ்விதமாக இருக்கும், உங்க வாழ்க்கை அவ்விதமாக இருக்கும், அவ்விதமாக உங்கள் தொழில் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். அப்போ ஒரு டைம்ல பிரசங்கம் பண்றான். அவன் சும்மா பிரசங்கம் இல்லை பாருங்க. எந்த மாதிரி பிரசங்கத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள ஜனங்க போகிறாங்க. கர்த்தருடைய தயவை பற்றி மோசே பேசினான். நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அவருடைய தயவு இந்த எகிப்தியன் கையில் இருக்கிறத பிடிங்கி உங்ககிட்ட கொடுக்கும். இதைத்தான் அவன் பேசிட்டு இருக்கிறான். பிடுங்கி கொடுக்கறது என்ன, அவனை நீ கொள்ளை அடிப்ப அப்படிங்கிறான். சிலர் ஆமேன்காங்க, சிலர் நம்புற மாதிரியே இல்லையே அப்படின்னு உட்கார்ந்துருக்காங்க. ஆனா எல்லாத்துக்கும் நடந்துச்சு, எல்லாத்துக்கும் நடந்துச்சு. போங்க, நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனாலே உங்களுக்கு நடக்கும், இதை கேட்கறதுனாலே உங்களுக்கு நடப்பதா. ஆமென். உங்க விசுவாசம் எத்தனை டிகிரின்னு எனக்கு தெரியல, ஆனா நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் செழித்திருப்பார்களாக, சுகித்திருப்பார்களாக, உயர்வார்களாக, முன்னேறுவார்கள்.
பெருகுவார்களாக, வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவார்களாக நான் சொல்லுகிறேன். அப்போ ஒரு பிரசங்கம் சும்மா இல்லை பாருங்க. the power of preachings, பிரசங்கத்திற்கே ஒரு வல்லமை இருக்கு பாருங்க. ரோமர் 10 தான் படிக்கிறோம். ரோமர் 10 படிக்கிறோம் பாருங்க. பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? விசுவாசிக்காவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள் அல்லது எப்படி பெற்றுக்கொள்வார்கள்? அப்போ எதை பிரசங்கிக்கப்படுகிறதோ அதை ஜனங்கள் கேட்கிறார்கள். எதை ஜனங்கள் கேட்கிறார்களோ அதை ஜனங்கள் விசுவாசிக்கிறார்கள். எதை ஜனங்கள் விசுவாசிக்கிறார்களோ அதை அவர்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். அதுதான் தேவனுடைய வழியா இருக்கிறது. அதுதான் தேவனுடைய விதிமுறையா இருக்கிறது. ஆமென். அப்ப தொடர்ந்து நீங்கள் எதை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள்? தொடர்ந்து எதை சிந்திச்சு கொண்டே இருக்கிறீங்க? எதற்கான விசுவாசம் உங்களுக்குள்ளே தூண்டப்படுகிறது? அப்ப அந்த உலகத்துக்குள்ள நீங்க போயிடுவீங்க. கண்டிப்பா என்டர் ஆவீங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் சூப்பர் நேச்சுரல் ஃபைனான்சியல் ஃப்ளோக்குள்ள என்டர் ஆவீங்க. என்டர் ஆவீங்க. the glorious richness, மகிமையின் ஐஸ்வரியங்கள் உங்களை பற்றி கொள்வதாக, உங்களை சூழ்ந்து கொள்வதாக, உங்களை நிரப்புவதாக, உங்களை அது தொடர்வதாக நான் சொல்லுகிறேன். ஆமென். வருமங்கிறதனுடைய வாடை கூட உங்க வாழ்க்கையில இல்லாதிருப்பதாக, அதனுடைய சின்ன சுவடுகள் கூட இல்லாத வாழ்க்கையை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அது அப்படியே துடைக்கப்படும், துடைத்து எறியப்படும். உங்களை எல்லையெங்கும் பசுமைகளை பார்ப்பீர்கள். அதனால ரோமர் 10:10 நாம் படிக்கிறோம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவது இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, வித்தியாசமே இல்லை. தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். அப்ப அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார் என்பது பிரசங்கிக்கப்படும் என்றால், அதை ஜனங்கள் கேட்பார்கள் என்றால், அதை ஜனங்கள் விசுவாசிப்பார்கள் என்றால், அவர்களும் ஐஸ்வர்யத்தை அடைவார்கள். அப்ப தேவன் அவ்விதமா பேசினா ஜனங்களும் அவ்விதமா மாறுவாங்க. கர்த்தரை உத்தமர் என்று சொல்லுகிறோம், ஜனங்களை உண்மையாய் வாழ தூண்டுகிறோம். அதே போலதான் தேவனை ஐஸ்வர்ய சம்மரன் என்று சொல்லுகிறோம், ஜனங்களை ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள தூண்டுகிறோம். அவருடைய சாயல் எதுவோ அந்த சாயலுக்கு ஒப்பாக நாம் என்ன ஆகிறோம்? மறுரூபம் அடைகிறோம். அப்ப கர்த்தர் எப்படி இருக்கிறார்? God is a rich God. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். அப்போ இதை மோசே பேச 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 புத்திலாம் மாறுது, என்னெல்லாம் மாறுது. எல்லாம் கூலிக்காரங்க, எல்லாம் அடிமைகள், எல்லாம் காசு இல்லாத ஆட்கள். ஆனா ஒரு பிரசங்கம், தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு வார்த்தையை ஒரு மனிதன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான், பேசிக்கொண்டே இருக்கிறான். சிலர்லாம் அந்த பிரசங்கம் கேட்டதுக்காகவே அடி வாங்கினாங்க. ஹலோ, தெரியுமா உங்களுக்கு? ஒரு நாள் லேட்டா போயிருக்கான் வேலைக்கு. ஏன்டா லேட்டுன்னா, அங்க மோசே பிரசங்கம் கேட்டுட்டு இருந்தேன், பட்டார் பட்டார்னு 2 கொடுத்துருக்காங்க. கம்பெனியில ஃபினாலிட்டிலாம் போட்டாங்க. இனிமே செங்கலுக்கு வைக்கோல நீங்களே பொறுக்கணும். உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கிறதுனால தானே மோசே பிரசங்கத்தை கேட்க போறீங்க. இனி ஓவர் டைம் தாங்க. ஆமா, படிச்சு பாருங்க. அது ஐயோ ப்ராஸ்பரிட்டினாரு, இருக்கிறத விட கஷ்டமாயிட்ட. செழிப்பு செழிப்புனாரு, இப்படி ஆகி போச்ச அப்படின்னு எதிர்மறையா ஒன்று நடக்குது. அப்போ எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்க கேட்கறதுக்கு எதிராக நடக்குதுன்னா அப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். அப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். நல்லா வேலை நடக்குதுன்னு அர்த்தம். அதனாலதான் சும்மா சும்மா முடியாது முடியாதுங்க. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதை கண்டுபிடிச்சிட்டேன். பிசாசு முடியாது முடியாதுன்னு ஏன் சும்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான்? அவன் முடியாதுன்னு சொல்றதுல இருந்தே தெரியுது அது முடிய போகுதுன்ட்டு, அது நடக்க போகுதுன்ட்டு. அதான் அதனுடைய அடையாளம். சும்மா முடியாது, எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லை, எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லை, அந்த மாதிரிதான் இருக்குது. இல்லை இல்லைன்னு சொன்னாலே என்னது? நீ தோத்து போயிருவ, நீ அவ்வளவு தான், உனக்கு இன்மை இவ்வளவு தான், இனி இப்படியே தான் கஷ்டப்பட போற, இப்படி வந்தே பேசுறாம்னா அந்த தீர்க்க தரிசனத்தை அப்படியே மாத்திக்கோங்க. அப்ப கண்டிப்பா நடக்க போகுதுன்னு அர்த்தம். கண்டிப்பா உண்டாக போகுதுன்னு அர்த்தம். கண்டிப்பா சம்பவிக்க போகுதுன்னு அர்த்தம். கண்டிப்பா அந்த காரியங்கள் நிகழ போகிறதுன்னு அர்த்தமா இருக்குது. ஆமென். அப்ப கவனிச்சு பாருங்க, பேசிக்கிட்டே இருக்கிற அவங்க மைண்ட் மாறுது. முதல்ல அதனால துன்பப்படுத்தப்படுறாங்க. சில பெர்சிக்யூஷன்ஸ்லாம் அவங்க வாழ்க்கையில் வருது. தப்பான உபதேசத்துக்குள்ள போயிட்டோமோ, தப்பான செய்தியை கேட்டோமோ, முன்னாடியாவது செங்கல் மட்டும் பொறுக்கிட்டு இருந்தோம், இப்போ வக்கீலையும் பிறக்க வேண்டியதாகி போச்சே.
எங்கேயோ கர்த்தருடைய வழியை விட்டுட்டு போயிட்டோமோன்னு இவங்களுக்கே 1000 டவுட்டு. ஆனால் கடைசியில் பார்த்தா ஒரு தெளிவுக்குள்ளே அவங்க வர்றாங்க. என்ன வர்றாங்கன்னா, கர்த்தருடைய தயவு நம்மை கொள்ளையிட வைக்கிறது. அப்போது அந்த ஊர்லேருந்து அவங்க புறப்படும் போது வெள்ளியோடும் பொண்ணோடும் என்ன பேசிகிட்டு இருந்தேன், எளிதாய் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், எளிதாய் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறது எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, இது என் கனவல்ல, இது தேவனுடைய கனவு. நான் எகிப்திலிருந்து புறப்பட வேண்டும் என்பது, அல்லது நான் ஏழ்மைத்தனத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்பது உங்கள் கனவல்ல, அது உங்களை உண்டாக்கின தேவனுடைய கனவா இருக்கிறது, அவருடைய விருப்பமா இருக்கிறது. அவருடைய விருப்பமா இருக்கிறபடினாலே அது எளிதானதா இருக்கிறது. ஆமென். இட் இஸ் தி வில் ஆஃப் காட். இவங்க ஒரு நாள் உட்கார்ந்து யோசிக்கல பாலையும் தேனையும். இவங்க தான் தரித்திர புத்தி வந்துடுச்சு. அப்புறம் எங்க இருந்து கூலையும் கஞ்சியும் யோசிச்சுட்டு இருக்கிற இந்த மனசு எங்க பாலையும் தேனையும் யோசிக்கும்? நலத்தையும் விசாலத்தையும் இவர்கள் என்ன பண்ணவே இல்லை, யோசிக்கவே இல்லை. இவர்கள் குறுகலானதையும் எல்லாத்துக்கும் 6 அடி அப்படின்னு கதை பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா கடவுள் என்ன பேசுறாரு, நலமும் விசாலமுமான தேசத்தை நான் உங்களுக்காக வச்சிருக்கிறேன். அப்போ அவர்கள் மனதிலையும் தோன்றிராததை, அவருடைய கற்பனையிலும் தோன்றிராததை தேவன் அவருடைய வார்த்தையின் மூலமாக அவர்களுக்குள்ளே உட்புகுத்துகிறார். அதனாலதான் பாருங்க, ஒரு செழிப்பின் பிரசங்கத்தை கேட்க வேண்டியது இருக்கிறது. கேட்க கேட்க தான் நம்ம மனசு முதல்ல மாறுது. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ப்ராஸ்பரிட்டி பிகின்ஸ் யுவர் மென்டாலிட்டி. செழிப்பு முதலாவது துவங்குவது உங்கள் எண்ணத்திலே தான், உங்கள் மனதிலே தான் அது துவங்குகிறது. உங்க மனதில் துவங்கிட்டா, உங்க எண்ணத்துல துவங்கிட்டா அது உங்க வாழ்க்கையில வர ஆரம்பிச்சிடும். பிசாசு பாருங்க, நம்ம வாழ்க்கையில நடந்து வந்த அனுபவங்களை எல்லாம் வச்சு நம்மளை ஏழ்மையே சிந்திக்க வச்சிருவான், கூலையே திங்க் பண்ண வச்சிருவான். ஆனா கடவுளுடைய வார்த்தை வரும்பொழுதுதான் முதல்ல பாலுன்னு ஒன்னை யோசிக்கிறோம், தேனுன்னு ஒன்னை யோசிக்கிறோம், உச்சிதமான ஒன்னை யோசிக்கிறோம், சொந்தமா வீடு கட்டணும்னு யோசிக்கிறோம், நானும் ஒரு வியாபாரியாக முடியும்னு யோசிக்கிறோம், நான் கொஞ்சம் பேருக்கு வேலை கொடுக்க முடியும்னு யோசிக்கிறோம். அப்ப தேவனுடைய எண்ணங்கள் உள்ள வருது பாருங்க இவங்களுக்கு. ஆனா அது அவங்க வாழ்க்கையின் அனுபவங்களோடு ஒத்து போகக்கூடியதா இல்லை. அது மேலானதா இருக்கிறது, நம்ப உயர்ந்ததா இருக்கிறது. ஆனா கூட அது எளிது. ஏன் எளிது? ஏன்னா அது தேவனுடைய ஐடியா. எல்லாம் சொல்லுங்க, prosperity it is easy to me because it is God's idea. My prosperity is God's will, my success is God's will. ஆகையால் I am easily possessed. நான் அதை எளிதாய் சுதந்தரிப்பேன். ஆமென். நானா போய் முண்டி அடிச்சு நானா ஏதோ ஒண்ணு பண்ண போறேன்னா தான் அங்க போராட்டம். ஆனா கர்த்தரே என்னை இறக்கி விடுறாருன்னா அது எளிதான காரியமா இருக்கிறது, அது சுலபமான காரியமா இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, எளிதாய் சுதந்தரிப்பேன். அப்ப அவன் சொல்றான், அங்க பாருப்பா, பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்குள்ள நாம போக முடியும். ஏன்னா கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கிறாரு, கர்த்தர் தான் அங்க போவீங்கன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஏன் ப்ராஸ்பரிட்டியை பேசிட்டு இருக்கிறோம் சர்ச்சில்? வேற எதுவுமே பேசாம இதை பேசணுங்கிறதுக்கா இல்ல, இது தேவனுடைய வாக்காக இருக்கிறது. கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு கண்டு, கர்த்தருடைய நோக்கத்தை கண்டு சிலரை தேவன் இவ்விதமாய் ஆசீர்வதித்து அவர் எழுப்ப விரும்புகிறார். பாருங்க, விசுவாசிகள் எல்லோரையுமே கர்த்தர் செழிப்பா வைக்கணும் தான் விரும்புகிறார். நீங்க விசுவாசியா இருந்தாலும் நீங்க எப்படிதான் இருக்கணும். ஆனா நீங்க அதுலயும் இன்னும் கொஞ்சம் விசேஷமானவங்க. நீங்க வந்து கிங்டம் அம்பாசிடர், கிங்டம் ஃபைனான்சியர். அப்போ நீங்க வெறும் நார்மல் செழிப்பை விட சூப்பர் அபண்டன்ஸ்க்குள்ள நீங்க போகணும். ஐ ப்ரோக்ளைம் சூப்பர் அபண்டன்ஸ், சூப்பர் அபண்டன்ஸ். அப்போனா நீங்க தேவைக்கும் அதிகமாக ஏராளத்துக்குள்ளாக நீங்கள் நுழைய வேண்டும். ஏன்னா உங்க மூலமாக தான் அவருடைய நோக்கங்கள் நிறைவேற்றப்பட போகிறது. போன வாரமே சொன்னேன், ஏன் கோரேசு கிட்ட திருப்பி விட போறேன்? ஏன்னா அவன் என் ஜனங்களை விடுவிப்பான், என் நகரத்தை அவன் கட்டுவான். உங்களை வச்சு ஊரையே கட்ட போறாரு, தேசத்தையே கட்ட போறாரு, ஜனங்களை விடுவிக்க போறாரு. அதற்காக அவர் பணத்தை விடுவிக்கிறார், பொருளாதாரத்தை விடுவிக்கிறார். எங்கேயோ கட்டி இருக்கிறத உங்க மேல கட்டவிழ்க்கிறார், உங்களுக்காக அவர் திறக்கிறார். உங்களுக்கு அது உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினால். இந்த உள்ள அப்படியே கருத்தறிங்க, உள்ள இதை ஒரு அப்படியே ஒரு கரு மாதிரி எடுத்துட்டு போகும். It is easy. எல்லாம் சொல்லுங்க, it is easy. எல்லாம் சொல்லுங்க, எளிதாய் நான் சுதந்தரிப்பேன். எப்படி எளிதா? ஏன்னா it is the promise of God, it is the will of God, it is a God's desire and God's idea. It is not my desire,
இது எனக்கு வந்த ஒரு விருப்பமோ ஒரு நோக்கமோ அல்ல. தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி உங்களில் விருப்பங்களையும் செய்கைகளையும் உருவாக்குகிறவராயிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க. செல்வந்தராவது என்பது, தொழிலதிபராவது என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது, தேவனுடைய கனவா இருக்கிறது. அதனாலதான் அதுக்காக ஒரு அபிஷேகத்தை தராரு, அதுக்காக ஒரு அனுகூலகத்தை பண்றாரு, அதுக்காக கதவுகள் அவர் திறக்கிறாரு. ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்ப்பேன் அப்படிங்கிறாரு. பயப்படாத, யாரு வந்தாலும் பயப்படாத, நீ போனா அவனுக்கு அவந்து விழுந்துருங்கிறாரு. புரியுதான்னு தெரியல, இதுக்கு மேல எப்படி பேசணும்னு தெரியல. அது எவ்வளவு அழகா பேசியிருக்கு பாருங்க. பெல்ட் எல்லாம் அவுந்துருங்கிறாரு. பயப்படாத, நீ பெரிய ஆள் நினைக்க, நீ போனா அவனுக்கு அவுந்துருங்கிறாரு. பயப்படாத, தைரியமா போ. ஏன்னா கடவுள் உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அதனாலதான் கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கும் பொழுது தாவீதுக்கு பயம் இல்லை. ஏன்னா அவன் சொல்றான், நான் ஸ்பெஷல். ஏன் தெரியுமா? எனக்கு வெட்டி இருக்கு, உனக்கு வெட்டலை. I am a covenant man. எல்லா இஸ்ரவேலருக்கும் வெட்டி இருக்கு, எல்லாத்துக்கும் மறந்து போச்சு. ஹலோ, சிம்பிளா ஜெயிச்சிட்டான், எளிதா ஜெயிச்சிட்டான். இவன் எம்மாத்திரம் அப்படின்னு பேசினானா பேசலையா? இவன் ரொம்ப கஷ்டங்க, கோலியாத்தை ஜெயிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் சார் அப்படி சொல்லல. இவன் எம்மாத்திரம் அப்படின்னா ஏன் தெரியுமா? அவனுக்கு மண்டைக்குள்ள ஒன்று ஓடி இருக்குது. சின்ன வயசுல எனக்கு பண்ணிட்டாங்க, நான் கடவுளுடைய பிள்ளை, கடவுள் என் கூட இருக்கிறாரு, இப்போ எனக்கு சுலபமா நடக்கும். எனக்கு முன்னாடி நிக்கிற எதுவும் மடிந்துதான் போகும், வீழ்ந்துதான் போகும். என்ன வீழ்த்த ஒரு வல்லமே கிடையாது, என்ன தோக்கடிக்க ஒரு பிசாசும் கிடையாது, ஒரு பலமும் கிடையாது. I am a covenant man, I am a covenant man, I am a blessed man. எனக்கு முன்னாடி நின்னா அது மடிந்துதான் ஆகணும். இந்த எண்ணம் அவனுக்குள்ள இருக்குது பாருங்க, இந்த எண்ணம். அதனாலதான் ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போற சிங்கத்துக்கிட்ட போய் சண்டை போடுறான். நம்மளா இருந்தா சொன்னோம், ஆடு போனா போதும், ஆளு போயிட்டா. ஆட்டுக்காண்டி சிங்கத்துக்கிட்ட போய் யாராவது சண்டை போடுவோமா? போட்டு போட்டு போட்டும், ஒளியட்டும். இந்த ஆடு என்னைக்கு ஒளியுதோ அன்னைக்கு தான் நான் வேற ஏதாவது பார்ப்பேன், இப்படிலாம் கூட யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா அவன் ஆட்டுக்காக சிங்கத்துக்கிட்ட ஃபைட் பண்றான். ஏன் தெரியுமா? நான் உனக்கு முன்னாடி நிற்பேன், என்ன தோக்கடிக்க ஒரு சிங்கமும் கிடையாது, ஒரு கரடியும் கிடையாது, ஒரு கோலியாத்தும் கிடையாது, ஒரு பெலிஸ்தனாலும் முடியாது. இந்த அறிவு தான் அவனை ஜெயிக்க வைக்குது பாருங்க. எம்மாத்திரம், எல்லாம் சொல்லுங்க எம்மாத்திரம். ஜெயிக்கிறவங்க லாங்குவேஜே அதாங்க, எளிதாய் சுதந்தரிப்பீர்கள். இவன் எம்மாத்திரம், அவன் விருத்த சேதனம் இல்லாதவன், அவன் எம்மாத்திரம். பெரிய பர்வதமே, செருபாவேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். நீ எம்மாத்திரம், எல்லாம் சொல்லுங்க எம்மாத்திரம். இப்படிலாம் சொல்லலாம், அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. ஐயோ பெரிய பர்வதங்க ரொம்ப கஷ்டங்க அப்படி சொல்லலை, எம்மாத்திரம். ஏன்னா நீ சமபூமி ஆவாயின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் ஜெயிப்பேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இட் இஸ் a promise of God, it is a will of God, it is a covenant. எல்லாம் சொல்லுங்க, வெற்றியை நான் பெறும்படி அவர் என்னோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? you are a covenant people. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் உடன்படிக்கையின் மக்களாய் இருக்கிறீர்கள், விருத்த சேதம் பண்ணப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள், ஆபிரகாமின் சந்ததியாய் நீங்கள் இருக்கிறீர்கள். அப்போ உங்களுக்கு முன்னாடி மடிஞ்சுதான் ஆகணும், அரை கட்டு அவிழ்ந்துதான் ஆகணும், முன்னாடி நிற்கவே முடியாது. இதுதான் ப்ராமிஸ். இப்போ இதை தான் அவன் எண்ணி பார்க்குறான். எப்பா நம்ம ஒன்றும் இந்த புறப்படலை, புறப்பட வச்சதே அவர் தான். நாம ஒன்றும் ஆரம்பிக்கல, ஆரம்பிச்சதே அவர் தான். ஆரம்பிச்சது அவர்னா அவர் முடிக்க வைப்பார், முடிக்க வைப்பார், வெற்றிகரமாய் முடிக்க வைப்பார். பாதியிலே நிற்காது, போய் முடிப்பீங்க. you will reach your destiny. உங்களுக்கான காரியத்தை நீங்கள் போய் அடைவீர்கள், நிற்காது. அப்ப என்ன எண்ணம், என்ன புரிதல் பாருங்க உள்ள. எளிதாய், எல்லாம் சொல்லுங்க எளிதாய், எல்லாம் சொல்லுங்க ஈஸி, எல்லாம் சொல்லுங்க வேதனையே இல்லாம, சுலபமாய், சுற்றாமல், சுலபமாய், லகுவாய், எளிதாய் நான் பெற்றுக்கொள்வேன். எது இவன் அப்படி சொல்ல வச்சதுன்னா, அவன் எண்ணி பார்க்கறான், இந்த பயணத்தை துவக்கினது அவர்,
இந்த வாக்கை சொன்னவர் அவர். தொழில் உலகத்தில் உங்களை அவர் தான் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அதை நம்புங்க. கடவுளுடைய ரெப்ரசன்டேட்டிவா, கடவுளுடைய அபிஷேகத்தை பெற்ற கோரேசாய் நான் வந்து என்ன பண்றேன், நிற்கிறேன். அப்படி நில்லுங்க. அப்போ உங்களுக்கு முன்னாடி மடிய வேண்டியது மடியும், அவள வேண்டியது அவளும், திறக்க வேண்டியது திறக்கும். ஆமென். கண்டிப்பா திறக்கும். எத்தனையோ கொகைகளில் போட்டு வச்சிருக்காங்க, அண்டாக்கா கசம் திறந்துடு தீசே, வெண்கல கதவுகளை உடைத்து என்ன சொல்லுங்க, திறந்துடு தீசே. இப்ப நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஆளு, நீங்க போய் நின்னீங்கன்னா எவனோ கொள்ளையடிச்சு வச்சதுக்கெல்லாம் திறக்கும் உங்களுக்காண்டி. திறந்துடு திசை. ஆமா, நாம் சுதந்தரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை சொல்லுங்க. சொல்லும் போதே திறக்கும். நான் கோரேஸாக வந்து நிற்கிறேன். சொல்லும் போதே திறக்கும். உங்களுக்கு தான் வைக்கப்பட்டிருக்கு, உங்களுக்காக தான் வச்சிருக்கிறாங்க, மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப இவங்க கிளம்புறதுக்கு முன்னாடியே பாலுந்தேன்னு ரெடியா இருக்குது. ஆனா இவங்க போற வரைக்கும் பத்திரமா பாத்துக்கணும் இல்லையா? அதனால கொஞ்சம் பேர் வாட்ச்மேன் மாதிரி வச்சிருந்தாரு. நீங்க பாக்குறீங்களே பெரிய பெரிய ஜாம்பவான்கள்ன்ட்டு, இவங்க எல்லாம் வாட்ச்மேன் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க உங்களுக்காண்டி. நீங்க எழும்பி வரும்பொழுது ஓனர் வந்துட்டாருன்னு கொடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. நமக்கு இந்த அறிவு இல்லாதனால உட்கார்ந்துட்டே இருக்கிறோம். 20 எல்லா இஸ்ரவேலரும் கோலியாத்தை தோற்கடிக்க முடியும் தெரியுமில்ல? தாவீது போனா மட்டும் இல்ல, யாரு போனாலும் தோற்கடிச்சிருக்கலாம். ஏன்னா தாவீது ஜெயிச்சது அவன் பலத்துல இல்ல, உடன்படிக்கையினாலதான் ஜெயிக்கிறான். ஆனா உடன்படிக்கைனா என்ன, உடன்படிக்கை எப்படி வேலை செய்யுங்கிற அறிவு ஒரு இஸ்ரவேலனுக்கு இல்ல, தாவீதுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனாலதான் அந்த வார்த்தையை அந்த இடத்துல யூஸ் பண்றான். நீ விருத்த சேதனம் இல்லாதவன். நான் யாரு? I'm a covenant man. கடவுளோடு ஒப்பந்தத்தில் இருக்கிற ஒரு ஆள், கடவுளோடு இணைப்பில் இருக்கிற ஒரு ஆள். ஆகையால் வெற்றி என்னுடையதா இருக்கிறது, ஜெயம் என்னுடையதா இருக்கிறது. அப்ப பாருங்க, இந்த எண்ணம் தான் அவனை ஜெயிக்க வைக்குது. அப்ப சில பேர் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க உங்களுக்காக. நீங்க போகும்போது உங்க கையில் அது கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்த்து குவிச்சு வச்சிருக்கிறாங்க உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றதுக்காக. ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். பிரசங்கி 25வது வசனத்திலிருந்து பாருங்க. என்னை பார்க்கிலும் சம்பிரமாய் சாப்பிடத்தக்கவன். விதவிதமா சாப்பிடுறானா யாரு? சாலமோன். என்ன மாதிரி விதவிதமா சாப்பிடக்கூடியவன் யாரு? அப்புறம் என்னை பார்க்கிலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? எல்லாம் சொல்லுங்க, துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன். அந்த வார்த்தையை கேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் சொல்லுங்க, துரிதமாய் சம்பாதிக்கிறவன். நல்லா சொல்லுங்க, 3 முறை சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க, சாலமோனே துரிதமா சம்பாதிக்கிற ஆள்னா சாலமோனிலும் பெரியவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். சாலமோனில விட பெரியவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நான் சொல்றேன், நீங்கள் துரிதமாய் சம்பாதிப்பீர்கள். எல்லாம் சொல்லுங்க, துரிதமாய். ஏங்க, துரிதமா ஒருத்தர் நாசமா போறதெல்லாம் எல்லாரும் நம்புறாங்க. ஒரே நாள்ல போச்சுங்க, அது நம்புறீங்களா? ஆமா நம்புறேன். அப்போ ஒரே நாள்ல பிசாசு ஒருத்தனை போக வைக்க முடியும்னா, ஒரே நாள்ல தேவன் ஒரு மனுஷனை உயர்த்தவும் முடியும், ஆசீர்வதிக்கவும் முடியும், வாழ வைக்கவும் முடியும். பிசாசு பேசுறான் பாருங்க இயேசு கிட்ட வந்து. ஒரு நொடியில் உலகத்துல இருக்கிற எல்லா செல்வத்தையும் மகிமையும் அவருக்கு காமிக்கானா. காமிச்சிட்டு அவன் சொல்றான், என்னை கும்பிட்டீங்கன்னா இப்பவுமே உங்களுக்கு தந்துடுறேன் அப்படிங்கிறான். ஏங்க, பிசாசே இப்படி ஈஸியா தந்துட முடியும், ஈஸியா தர முடியுங்கிறத ஒண்ணு சொல்ல முடியும்னா, தேவன் அதை விட சுலபத்தை அவர் வச்சிருக்கிறார். விளங்குதுங்களா உங்களுக்கு? சாலமோன் வந்து எப்படி சம்பாதிச்சானா, துரிதமா சாப்பிட்டாங்கிறது மட்டும் இல்ல. சில பேர் அது நல்லா பண்றாங்க. பிரதர், இப்ப போட்டி வச்சா கூட 10 இட்லியங்கிறதுக்குள்ள முழுங்கிடுவேன். சம்பரமாய் சாப்பிடத்தக்கவன் யார் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. அவன் சொல்றான், என்ன மாதிரி வேகமா யாரால சம்பாதிக்க முடியும்னு கேள்வி கேட்கிறான். நம்ம தான் அதுக்கு பதில். இன்னைக்கு சாலமோனே, உன்னை உடைக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். உன்னை விட மேலான ஒருவர், உன்னிலும் பெரியவர் ஒருவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார் என்பது நிரூபணமாகும்.
சடிதியாய் ஒருவன் கெட்டு போக முடியுங்கிறத நம்ம நம்புறோமே. ஏன் சடிதியா ஒரு வாழ்வு வராதா? சடிதியா ஒரு திருப்பம் வராதா? சடிதியா ஒரு பிரேக் த்ரூ வராதா? சடிதியாய் காரியங்கள் மாற முடியாதா? I declare in Jesus name, இன்னைக்கு இதை கேட்கிறவங்க வாழ்க்கையில சடிதியாய் சில மாற்றங்கள், சடிதியாய் சில திருப்பங்கள், துரிதமாய் சில காரியங்கள் நடப்பதாக நான் பேசுகிறேன். அதெல்லாம் நடக்குது பாருங்க. சடிதியா எல்லாம் போயிடுச்சு. சடிதியா போக முடியும்னா சடிதியா வரவும் முடியும். எங்க கெட்ட சக்தி ஒருத்தனை இவ்வளவு சீக்கிரமா கெடுக்க முடியும்னா அப்ப நல்ல சக்தி சீக்கிரமா வாழ வைக்க முடியுமா? முடியாதா? நல்ல சக்தி கிருபை தேவனுடைய ஜீவன் அதை விட பலம் வாய்ந்ததா இல்லையா? சொல்றாங்க இந்த நோய் வந்ததுங்க, ஆளு ஒரே வாரத்துல ஒரு மாதிரி ஆயிட்டாரு சொல்றாங்களா? அப்ப கடவுளுடைய கிருபை வந்துச்சுன்னா ஒரே நாள்ல ஆள் வேற மாதிரி ஆயிடுவார். ஒரே நாள்ல ஆள் ரெக்கவரி ஆக முடியும். ஆள் வேற மாதிரி திரும்ப முடியும். துரிதமான சுகம். அதனாலதான் சொல்றாரு, உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும், சீக்கிரத்திலே துளிர்க்கும், சீக்கிரத்திலே துளிர்க்கும். I declare healing in this place. இதை பார்த்துட்டு இருக்கிற, இதை கேட்டுட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்போது ஒரு சுகத்தை நான் கட்டவிழ்க்கிறேன். I speak the healing power. I release the healing power. சடிதியாய் சடிதியாய் அவர்கள் எழும்புவார்களாக, படுக்கையிலிருந்து எழும்புவார்களாக. ஹல்லேலூயா. இது நம்பணும், இதுக்கு தயாரா வைக்கணும். நான் சொல்றேன், சடிதியா சில கோடிகள் உங்ககிட்ட வரும், சடிதியாய் சில வியாபாரங்கள் உங்ககிட்ட வரும், சடிதியாய் சில டீல் முடியும். I declare in Jesus name. திறந்து வைங்க, திறந்து வைங்க. வானம் திறந்து கொட்டுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். சடிதியாய் I believe the progress of God. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதாவது இந்த படிப்படியாய் சில காரியங்கள் நம்ம வளர்ந்து போவோம் அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஆனா எல்லா நேரமும் அப்படி நடக்காது. சில டைம் கடவுள் எப்படி வச்சிருப்பாருன்னா இப்படிங்கிறதுக்குள்ள மாத்துவார். இந்த சைனீஸ் பேம்பூ ட்ரீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. எத்தனை பேர் கேள்விப்படுவீங்க பேம்பூ ட்ரீ? சைனீஸ் பேம்பூ ட்ரீஸ் இது பார்த்தீங்கன்னா முதல் 5-6 வருடங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அடி மட்டும்தான் வளருமா? ஒரு அடி மட்டும்தான் வளருமா? எஸ், லெஸ், அவ்வளோதான் இருக்கும். ஆனால் 7th இயர் என்ன ஆகும்னா சொல்கிறாங்க, ஒரு வாரத்தில் 90 அடிக்கு போயிடுமா. ஒரே வாரத்தில் 90 அடி வளருமா. 6 வருஷம் நடக்காதது 7வது வருஷத்தில் நடக்க முடியும்னா இவ்வளவு நாள் நடக்காத சில காரியத்தை தேவன் துரிதமாய் வேதவசனம் சொல்லுகிறது. யோசேப்பு சிறைச்சாலையிலிருந்து எப்படி புறப்பட்டு போனா துரிதமாய் அந்த ஜெயில இருந்து சிங்காசனத்துக்கு போனானா. நேத்தைக்கு கைதி, இன்னைக்கு நாட்டுக்கு அதிபதி. இன்னைக்கு நாட்டுக்கு அதிபதி. நேற்றைக்கு இருந்த இடம் பிரிசன், இன்னைக்கு இருக்கிற இடம் பேலஸ். ஒரே நாள்ல 24 மணி நேரத்தில் சில திருப்பங்களை உங்கள் தொழிலே உங்கள் வாழ்க்கையில உண்டு பண்ண தேவன் வல்லவராய் இருக்கிறார். தேவன் வல்லவராய் இருக்கிறார். தேவனை செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தேவனை மட்டுப்படுத்தாதீங்க, அவர்கிட்ட பெரிய காரியங்களை எதிர்பாருங்க. உங்களுக்காக என்ன வேணாலும் அவர் செய்ய முடியும். 12 வருஷம் நோய் இப்படிங்கிறதுக்குள்ள போயிடுச்சு, இப்படிங்கிறதுக்குள்ள போச்சு. வருஷ கணக்காக இருக்கிற சில வியாதிகள் இப்படிங்கிறதுக்குள்ள மறைவதாக I declare right now. ஏங்க அழிவு இவ்வளவு சடிதியா வந்து ஒருத்தனை கொல்லும்னா ஒரு நாள் வருது. நான் சொல்றேன், கொத்து கொத்தா ஜனங்க சாக முடியும்னா கொத்து கொத்தா ஜனங்க வாழ ஆரம்பிப்பாங்க. மொத்தமா ஜனங்க வாழ ஆரம்பிப்பாங்க. மரணத்தின் சக்தி இவ்வளவு பெரிதா இருக்கும் என்றால் தேவனுடைய கிருபையின் சக்தி பாருங்க அப்படியே விரிஞ்சுக்கிட்டே போகுது. நம்ம தான் நினைக்கிறோம் முட்டு கொண்ட இடத்துல இருக்கு. இல்ல, சிருஷ்டிப்பு நடந்துகிட்டே இருக்கு. அவர் சொன்னார் பாருங்க, அது நடந்துகிட்டே இருக்குது. அப்ப அவர் ஸ்பீடு தீவிரமாயினா யோசித்துக்கோங்க. விடியும் பொழுது எப்படி வேணாலும் இருக்க முடியும். விடியும் பொழுது அற்புதமா இருக்க முடியும். ஹல்லேலூயா. இன்று இரவு பிரேக் த்ரூஸின் இரவா இருக்க முடியும். மாற்றத்தின் இரவா இருக்க முடியும். திருப்பத்தின் இரவா இருக்க முடியும்.
தேவனுடைய தயவு செல்வத்தை உங்க பக்கமாய் திருப்புகிற இரவா இருக்க முடியும். உங்களுக்காய் தேவன் காரியங்களை செய்கிற இரவா இருக்க முடியும். ஹல்லேலூயா. எப்பவுமே இருக்குதுங்க, எடுத்துக்கிற ஒரு ஆளுக்காக அது வெயிட்டிங். 12 வருஷமா அவ வியாதியில் இருக்கிறா, ஆனா சுகம் அங்கதான் சுத்திக்கிட்டு இருக்குது. இன்னும் எத்தனையோ பேர் வந்து எடுத்துருக்கலாம், ஆனா ஒருத்தி தான் வந்து எடுத்துக்கிறா. 12 வருஷம் இருந்திருக்கோம்னா எப்படியாவது ஒரு 12 நாளாவது ஆக வேண்டாமா சரியாகிறதுக்கு? இல்ல, வஸ்திரத்தை தொட்டவுடனே வல்லமை புறப்பட்டது. தொட்டவுடனே the touch of God தொட்டவுடனே வல்லமை புறப்பட்டது. தேவ ஆவியானுடைய ஒரே ஒரு தொடுதல் 1000 கோடிகளை உங்களுக்கு கொண்டு வந்து தரும். தேவ ஆவியானுடைய ஒரே தொடுதல் மிகப்பெரிய செல்வந்தராகக்கூடிய வாய்ப்புகளையும் திராணிகளையும் அது உங்களுக்கு திறக்க வல்லமை உள்ளது என்று நான் சொல்லுகிறேன். நேத்து வரைக்கும் ஒருத்தன் ஜெயில இருந்தாங்கிறவன் இன்னைக்கு அவன் தான் முதலமைச்சர்னா நம்ப முடியுமா? ஓ, அவருடைய ஆவி குறுகி போகவில்லை. அவர் எவ்வளவு செய்ய முடியும், அவர்கிட்ட எவ்வளவு சாத்தியங்கள் இருக்குங்கிறத நம்மளால கற்பனை கூட பண்ண முடிய மாட்டேங்குது. அவ்வளவு பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணுங்க உங்க மைண்ட, உங்க மனதை அப்படியே விரிவாக்குங்க. சாலமோன் சொல்லுகிறான், துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் என்னை விட யார்? கீழே உங்க பேரை எழுதிக்கோங்க, நான் தான் அப்படின்ட்டு. கீழே உங்க பேரை எழுதிக்கோங்க, சாலமோனே அது நான் தான். ஏன்னா சாலமோனிலும் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார். சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். நீனே லிபனோன் வனம் கட்டி பெரிய வீடு கட்டுவேன்னா அதை விட பெரிய வீடு கட்டுவோம்பா. நீனே வானலாவி அளவுக்கு தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேனா நான் அதை விட பெருசா ஒண்ணு கட்டுவேன், அதை விட பெருசா ஒண்ணு செய்வேன், அதை விட உயர்ந்த ஒண்ணு செய்வேன். செஞ்சுட்டு ஒண்ணு சொல்லுவேன், சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அதை சொல்றதுக்காகவே ஒண்ணு செய்யணும். அவ்வளவுதான். கட்டடம் நம்முடைய ஐடியா இல்ல, இதை சொல்லிடணும், கட்டிட்டு இதை சொல்லிடணும், அவ்வளவுதான். சாலமோன் இல்லப்பா, சாலமோனை விட ஒரு பெரியவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இயேசு. his name is Jesus. சகலமும் அவரை கண்டும் அவரை கொண்டும் அவருக்காக உருவாக்கப்பட்டது. அவருக்காக சுழலும், எனக்காக சுழலும், உங்களுக்காக சுழலும். பாருங்க, அவன் கேள்விதான் போட்டு விட்டுருக்கான். என்னை பார்க்கிலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன், கீழே பேர்ல எழுதிருங்க, நான் தான் அப்படின்ட்டு. Write it your name. Hallelujah. Yes. இனிமே நினைக்காதீங்க அப்படியே 10 அப்புறம் 15 அப்புறம் 20 இப்படியே வர நினைக்காதீங்க. மொத்தமா வரப்போகுது. திரளான மீன்களை பிடித்தபடியால், திரளான மீனை அவன் பிடித்தபடியால் அவன் பிரமிப்படைந்த போல, திரளான மீன்களை பிடித்தபடியால் அவன் பிரமிப்படைந்தது போல திரளை நீங்கள் பிடிப்பீர்கள், திரளானதை பிடிப்பீர்கள், திரளானது உங்கள் வசமாய் மாறும் இயேசுவின் நாமத்தினால். எஸ், அது வரைக்கும் அதே கடல் தான், அதே போட்டு தான், அதே வலை தான். ஆனா அன்னைக்கு வித்தியாசமான ஒருவர் அந்த படகில் இருந்தார், வித்தியாசமான ஒரு வார்த்தை அவனுக்குள் இருந்தது. ஆகையால் திரளானதை அவன் பிடித்தான். நான் சொல்றேன், திரளா பிடிப்பீங்க. பிறகு நான் ஊழியம் செய்யறேன், நான் நம்புறேன், நான் ஏன் பெருசா பில்டிங் கட்டுறோம், அடுத்தால வாங்கினாலே குறைஞ்சது 5 ஏக்கராவது இருக்கணும்னு ஏன் பாக்குறோம்? ஏன்னா எந்த நேரமும் ஆண்டவர் திறப்பி விடுவாரு, எந்த நேரமும் ஒரு திரள் வரும், எந்த நேரமும் ஒரு பெருக்கம் வரும், எந்த நேரமும் ஒரு ஆசீர்வாதமான மழை பொழியும் என் வாழ்விலே என்கிற விசுவாசம் தான். ஆமென். அதனாலதான் கடவுள் சொல்றாரு, கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, தடை பண்ணாதே. பிள்ளை பெத்தால அவளுக்கு இருக்கிறத விட அநாத ஸ்திரீகளின் பிள்ளைகள் அதிகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரயாசப்பட்டாங்களே அவங்க பார்க்காத விட நீ பார்க்க போகிறது அதிகம், நீங்க பார்க்க போறது அதிகம், நீங்க பெற்றெடுக்க போவது அதிகம், நீங்கள் காண போகிறது அதிகம். அதனாலதான் மகிழ்ந்து களி கூறுங்கிற விசாலமாக்கு. எல்லாம் சொல்லுங்க, விசாலமாக்கு. தடை பண்ணாத, முளையை உறுதிப்படுத்து. ஆமென்.
expect great things. Great things from great God. எல்லாம் சொல்லுங்க, துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன். ஐயா, அப்போ அந்த மாதிரி ஒன்று இருக்குது. மீட்டர் வெட்டி மின்னல் வெட்டிலாம் போட்டு ஆளை காலி பண்ண முடியும்னா ஆசீர்வாதங்கிற வல்லமை வட்டி குட்டியெல்லாம் ஓவர்டேக் பண்ணி உங்க வாழ்க்கையை செழிப்பாக்க முடியுமா? விடாம துரத்தி பிடிச்சு சாபம் ஒருத்தனை ஒண்ணும் இல்லாம பண்ணிருந்தான். கருப்பு விடாது, அதெல்லாம் தெரியுது நல்லா. நான் சொல்றேன், உங்களை கிருபை விடாது, உங்களை ஆசீர்வாதம் விடாது. அதை உங்களை துரத்தி பிடிச்சி நீங்க நல்லாகிற வரைக்கும் உங்களை விடவே விடாது. சாபம் என்ன தெரியுமா? நல்லா இருக்கிற ஒருத்தருடைய வாழ்க்கையில அது வந்து அவன் ஒண்ணுமே இல்லாம போகிற வரைக்கும் அவனை விடாம பிடிச்சிட்டு இருக்குது பேர் தான் சாபம். ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஒண்ணுமே இல்லாத இருக்கிற ஆளை நல்லாகிற வரைக்கும் விடாம பிடிச்சிட்டு இருக்குது பேர் தான் ஆசீர்வாதம். I tell you, you are not under the curse, you are under the blessings, you are under the Abrahamic blessings. இயேசு கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதத்தினாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வாத வல்லமை என் மேல இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, நான் உடன்படிக்கையின் மனிதன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் மேல ஆசீர்வாத தைலம் இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் உங்க அப்படியே நல்லா வர வரைக்கும் விடாது, உயர்த்துற வரைக்கும் விடாது, உங்களை பிடிச்சு கொண்டு இருக்கிறது. எஸ், சம்பாதிக்கத்தக்கவன் யார்? 26 வாசித்து முடிக்கிறேன். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். பாருங்க, எவ்வளவோ சேர்த்திருக்கப்பா, ஆனா ஒரு நாள் கடவுளுடைய பிள்ளை வருவான், அவன் கையில கொடுத்துட்டு போகலாம் நீ சேர்த்துக்கிட்டு இருக்க. மாடி மாடியா கெட்டுன, கோபுரம் கோபுரமா கெட்டுன, எவ்வளவோ பேங்க் பேலன்ஸ் எல்லாம் வச்ச, ஆனா இதெல்லாம் சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லை உனக்கு. அனுபவிக்கும் பாக்கியமோ என் பிள்ளைகளுக்கு, என்னை நம்புகிறவர்களுக்கு, என்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு. அதை நான் நியமித்து வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால யாராவது நிறைய சேர்த்தாங்கன்னா நல்லா சேர்த்து வைப்பா, எனக்காண்டி தான். நல்லா வச்சிரி, ஒரு நாள் எல்லாம் என்கிட்ட திரும்ப போகுது, நீ மனம் திரும்பிடுறதுக்குள்ள. நீ மனம் திரும்பினா வாங்கிட்டு அது இருக்கும், இல்லைன்னா என் பக்கமா திரும்பிடும். இவ்வளவுதான், இவ்வளவுதான். சீக்கிரமா ரசிக்கப்பட்டுரு, இல்லைன்னா டிரான்ஸ்ஃபர் ஆயிரும் அக்கௌண்ட்ல. திடீர்னு பார்த்தா ஜீரோ பேலன்ஸா இருக்கும். இங்க ஜீரோ பேலன்ஸ்ல இருந்த ஒருத்தருக்கு ஓவர் ஃப்ளோங்கிற மாதிரி காட்டும். அப்படிதான் முடிக்கிறார், அப்படிதான் முடிக்கிறார். அப்படிதான் அது நடக்குங்கிறார். 5ஆம் அதிகாரம் 19வது வசனம், அதே பிரசங்கி 5:19 பாருங்க. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ, அப்ப கர்த்தர் எதை கொடுக்கிறாரு? ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் என்ன பண்றாரு? கொடுக்கிறார். அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம். ஆமென். அப்ப கடவுளுடைய தயவு தான் செல்வத்தை அனுபவிக்க உதவி செய்கிறது. ஆமென். பெற்றுக்கொள்ள உதவுகிற அதே தயவு அனுபவிக்கவும் உதவுகிறது. ஆமென். என்றென்றும் தயவுல தங்கியிருப்பீங்கன்னா தயவுல பெற மட்டும் மாட்டீங்க, தயவுல அதை அனுபவிக்கவும் செய்வீங்க. எல்லாம் சொல்லுங்க, பெற்றுக்கொள்ள வைக்கிற அதே தயவு அனுபவிக்கவும் வைக்கும். எழுந்து நிற்போம். எத்தனை பேர் சொல்றீங்க எளிதாய், துரிதமாய், எம்மாத்திரம், சுலபமாய், தீவிரமாய்? எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு இந்த மாதிரியான காரியங்களை? ஹல்லேலூயா. எஸ், எஸ், எஸ். கர்த்தர் நல்லவர். உண்மையிலே நான் நம்புறேன், இந்த செவ்வாய்க்கிழமை கூட்டங்களை தேவன் ஒரு நோக்கத்தோடு அவருடைய வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்று கூட தரையில் விழாது, வாழ்க்கையில விழும். மிகப்பெரிய பிரேக் த்ரூஸை நீங்க பார்ப்பீங்க. மோசே எதை பேசிக்கொண்டே இருந்தானோ அதை ஜனங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க, அதை ஜனங்க பார்த்தாங்க. இன்னைக்கு இந்த செவ்வாய் மாலையில் எதை பேசிக்கிட்டே இருக்கிறோமோ அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. உங்கள் மைண்டை செட் பண்ணுங்கள், சில இதெல்லாம் வேகமாக எனக்கு நடக்கும்,
சில காரியங்கள் எல்லாம் துரிதமாய் நடக்கும். ஆவியிலே எல்லாமே சாத்தியமாகிறது போல சில காரியங்கள் வேகமாய் துரிதமாய் நடக்க போகிறது. ஆமென். ஹalleluya. praise god. இதை நீ நம்புறீங்கன்னா, அதை விசுவாசிக்கிறீங்கன்னா, ஹalleluya. கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஹalleluya. ஆன்லைன்ல பார்க்கறவங்க கர்த்தரை நோக்கி பார்க்கலாம், இங்க இருக்கிற இடத்திலேயே. thank you holy spirit. ஹalleluya. ஹalleluya. அந்த நாள்ல அனுப்பப்பட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. அனுப்பப்பட்ட வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. எப்படி மோசேயின் மூலமாய் அனுப்பப்பட்ட வார்த்தைகள் அடிமைகளாய் வாழ்ந்தவர்களுக்கு பாலையும் தேனையும் பொன்னும் வெள்ளியையும் அவர்களுக்கு பெற்று தந்ததோ, ஒரு நேரத்தில் போதனையாய் இருந்தது, ஒரு நேரத்தில் அனுபவமாய் மாறினது போல இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சில சிறந்த அனுபவங்களை வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். சில நல்ல அனுபவங்களை வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். சில நல்ல மாற்றங்களை, சில நல்ல உயர்வுகளை, சில நல்ல திருப்பங்களை வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஹalleluya. துரிதமான பெருக்கங்கள், துரிதமான வளர்ச்சிகள், துரிதமாய் சம்பாதிக்கிற ஞானம், துரிதமாய் வேகமாய் பெற்றுக்கொள்ளுகிற சில காரியங்களும் கிருபைகளும் இந்த நாளிலே அனுப்பப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆகாபின் ரதத்தை விட வேகமாய் சென்றது போல இந்த போட்டி போடுகிற இந்த உலக ஜாம்பவான்களுக்கு நடுவில் தேவனுடைய ஆவியை பெற்ற, தேவனுடைய கிருபையை பெற்ற, தேவனுடைய ஞானத்தை பெற்ற, தேவனுடைய தயவை பெற்ற இந்த பிள்ளைகள் அதிக வேகமாய் செல்வார்கள், அதிக வேகமாய் செல்வார்கள். அடைய வேண்டியதை அடைவார்கள், பெற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்களை பெற்றுக் கொள்வார்கள். இந்த நாளிலே சில காரியங்கள் திறக்கப்படுவதாக, இந்த நாளிலே சில காரியங்கள் அனுப்பப்படுவதாக. ஹalleluya. இந்த வார்த்தைகள் உறுதியாக இந்த நாளிலே ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் பொருளாதார மண்டலங்களிலே தேவனுடைய அதிசயங்களை நான் பேசுகிறேன், தேவனுடைய திருப்பங்களை நான் பேசுகிறேன், தேவனுடைய புரிதத்தை நான் பேசுகிறேன், தேவனுடைய ஆச்சரியமான செயல்களை ஹalleluya கேட்கிற பார்க்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில நான் பேசுகிறேன். ஆண்டவரே, ஓ உமக்கு நன்றி அப்பா. அனுப்புகிறீர் கர்த்தாவே, செய்கிறதற்காய் நன்றி அப்பா. இந்த வாரங்களிலே நாங்கள் காணும்படியா, இந்த வாரங்களிலே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்படியா சில காரியங்களை செய்வதற்காய் நன்றி, சில காரியங்களை அனுப்புவதற்காய் நன்றி. ஓ ரகபா ஷகதாலா பரகதாரா. நீ வெறுங்கையாய் போவது இல்லை, நீ வெறுங்கையாய் போவது இல்லை. ஹalleluya. கடினமான இருதயங்களையும் மாற்றி தயவை பாராட்டின கர்த்தர். ஹalleluya. பெரிய பெரிய ஆட்கள் கூட அவர்களுடைய இடை கட்டுகளை இவர்களுக்காய் அவிழ்க்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தயவுகள் உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya. எளிதாய் நாங்கள் சுதந்தரிப்போம் ராஜா. ஏன்னா இது உம்முடைய வாக்கு, இது உம்முடைய உடன்படிக்கை, இது உம்முடைய தயவு, இது உம்முடைய ஆசீர்வாதம், இது உம்முடைய விருப்பம், இது உம்முடைய கனவு, இது எங்களுக்காய் நீர் கொள்ளும் வைராக்கியம். ஆகையால் நாங்கள் எளிதாய் ஜெயிப்போம், எளிதாய் பெற்றுக்கொள்வோம். இயேசுவின் நாமத்தில் அந்த கிருபைகள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உண்டாகுவதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், 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 ஆமென். Praise God. Hallelujah. Hallelujah. Yes, hallelujah. கர்த்தருக்கென்று நாம் விதைக்க போகிறோம். பாருங்க, ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் உங்களுக்கு தருகிற அறுவடைகளின் ஒரு நல்ல பங்கை எடுத்து உங்கள் கம்பெனி பேர் எழுதுங்க, உங்கள் நிறுவனத்தின் பேர் எழுதுங்க, உங்கள் பிஸ்னஸ் பேர் எழுதுங்க. ரைட் இட். ஹalleluya. ஒரு நேம் கவர்லாம் அங்கே இருக்க கூட நீங்கள் எடுத்து என்ன பண்ணலாம், எழுதி நீங்கள் விதைக்கலாம். நான் சொல்கிறேன், பொருளாதாரத்துக்கான வார்த்தை உங்களுக்குள் வரும்பொழுது அதற்கான விசுவாசத்தை தேவன் தருகிறார். அந்த விசுவாசத்தை ரிலீஸ் பண்ணுற விதம் இதுதான் கிவிங். கிவிங் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஃபெய்த் என்ன பண்ணுது, ரிலீஸ் பண்ண வைக்கும். உங்கள் விசுவாசம் செத்ததா இல்லாமல் உயிருள்ளதா இது மாறுகிறது எப்பொழுது அது கிரியையில் வெளிப்பட ஆரம்பிக்கும் போது. ஆமென். எனக்கு இப்படி வரப்போகிறது, நான் அதை விசுவாசிக்கிறேன், ஆகையால் கொடுக்கிறேன். ஆமென். விதைப்பதும் கொடுப்பதும் பெருக்கத்துக்கான வழியாய் அது இருக்கிறது. அதை 100% நம்புகிறோம். ஒவ்வொரு நாளும் தேவன் பெருக வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். பாருங்க, போன சண்டே நாங்கள் எண்ணிட்டு இருக்கிறோம், திறந்து பார்த்தா கோல்டு ஆஃபரிங்ஸ் இருக்கு. எவ்ரி சண்டே நீங்க பார்த்தீங்கன்னா ஜனங்க தங்கங்களை கொண்டு வந்து விதைக்கிறாங்க. ஏன்னா தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார், தேவனுடைய வார்த்தைகள் அவர்களை ஆசீர்வதிக்கிறது. ஸோ கொடுக்கறதுல உங்க விசுவாசத்தை பயன்படுத்த ஆரம்பிங்க. நான் சொல்றேன், பெரிய அறுவடைகளை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹalleluya. கைகள் எடுத்துக்கோங்க, அறிக்கை செய்து நாம் கொடுக்க போகிறோம். ஹalleluya. எஸ், அறிக்கை செய்து நாம் கொடுக்க போகிறோம். கையில் எடுத்துக்கோங்க. ஹalleluya. ஆன்லைனில் பார்க்குறவங்க அக்கௌண்ட்டில் நீங்கள் விதைக்கலாம். கூகுள் பே
அங்கே ஆட் பண்ணியிருக்கிறோம். கூகுள் பேல நீங்கள் என்ன பண்ணலாம், விதைக்கலாம். கைகளை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாம் சொல்லுங்க, இந்த நாளிலே எனக்கு உண்டான தேவ வார்த்தையை நான் கனம் பண்ணுகிறேன், நான் கனம் பண்ணும்படியாய் கொடுக்கிறேன். துரிதமாய் சம்பாதிக்கிற ஞானத்தை, அபிஷேகத்தை, எளிதாய் காரியங்களை முடிக்கக்கூடிய கிருபைகளை, கடினமானதிலும் தயவு உண்டாகிற கிருபைகளை, துவங்கும் போது ஏற்படுகிற தயவு முடிக்கும் போதும் உண்டாகும் தயவாய் எனக்கு இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே நான் பெற்றுக்கொண்ட வார்த்தையை நான் கொடுப்பதின் மூலம் கனம் பண்ணுகிறேன், அதை என்னுடையதாக்கிக் கொள்கிறேன். விசுவாசத்தாலே அதை நான் பெற்றுக்கொள்கிறேன். நான் விசுவாசிக்கிறபடியினால் நான் விதைக்கிறேன். என் விதைகள் எனக்கு அறுவடைகளை கொண்டு வரும், மாற்றங்களை கொண்டு வரும். துரிதமான ஒரு அறுவடை, கம்பீரமான ஒரு அறுவடை, சீக்கிரமான ஒரு அறுவடை. ஏற்ற காலத்திலே அறுப்பீர்கள் என்று எழுதியிருக்கிறது. அந்த வார்த்தையின்படியா இதுவே அறுவடையின் காலம் என்கிற நம்பிக்கையிலே நான் விதைக்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். வேகமா, ஸ்பீடா. ஆமென். ஸ்பீடு வட்டி கேட்டிருப்பீங்க, இனிமே ஸ்பீடான பிளெஸிங்ஸை பார்ப்பீங்க. வேகமா வரும், வேகமா வரும். The wind of God, தேவனுடைய காற்று, வேகமாய் வீசுகிற காற்று உங்க மேல அடிக்கும், உங்க மேல அது ஊதும். எங்கேயோ பறந்து கொண்டிருந்த காடைகளை இஸ்ரவேலரின் பாளையத்தில் வந்து குவிய வைத்தது அது தேவனுடைய காற்று. எங்கேயோ இருக்கிற பணங்களை, எங்கேயோ இருக்கிற வியாபார வாய்ப்புகளை அப்படியே அந்த காற்று உங்ககிட்ட கொண்டு வந்து உங்க பாளையத்தில் போடும். மனிதர்கள் உங்கள் மடியிலே போடுவார்கள், உங்க கைகள் அதை எடுக்கும், நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆமென். பிரைஸ் காட். நாம் விதைக்கலாம். அரணை நிர்மூலமாக்கக்கூடிய தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. ஒரு ஆவிக்குரிய பலன்.